திருமதி கபிலா விசாலாட்சி அவர்களை தமிழால் வணங்கி மகிழ்கிறோம். இவர்கள் நாட்டரசன் கோட்டையில் சூரக்குடி கோயிலில் பேராசிரியர் ராமநாதன் அவர்கள் தியாகராஜர் பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பேராசிரியை கவிதா ராணி அவர்கள் லேடி ரோப் கல்லூரியில் தமிழ் ஆசிரியர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தம்பதியருக்கு செல்ல மகளாய் பிறந்து தான் படித்த டிவிஎஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் 94 விழுக்காடுகள் பெற்று படித்த பள்ளிக்கு பெருமை சேர்த்த பின் அதேபோல் தியாகராஜர் பொறியியல் கல்லூரியிலும் இவர்கள் படித்த படிப்பு பிஇ, ஆனால் பேசிக் கொண்டிருப்பது தமிழ். கல்லூரிக்கும் தனக்கும் பெருமை சேர்த்த தங்க மங்கை எங்க தங்க விசாலாட்சி அவர்கள். குவாலிட்டி அஷூரன்ஸ் அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றியவர்கள். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனியில் கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினியாக பணியாற்றியவர்கள். 2014 IEEE பெஸ்ட் பிரசன்டேஷன் அவார்டு பெற்றவர்கள். பெண்களுக்கான பாட்டம் ஆஃப் த பைரமைட் BOP கோழிக்கோட்டில் பெற்றவர்கள். எல்லா பணிகளுக்கும் பின்னர் கணவனுடன் துணையுடன் 4 ஆண்டுகளுக்கு பின் MBA தியாகராஜர் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்டில் 10க்கு 9 மதிப்பெண்கள் பெற்று சிறப்பாக நம்மளிடையே பேச வந்திருக்கிறார்கள். குலப்பெருமை காத்திட கொப்பராவட்டியில் எரணி கோயிலை சார்ந்த நல் குலம் உதித்த திருவாளர் மருத்துவர் சிவசாமிநாதன் அவர்கள் கைபிடித்த காரிகை அவள். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் அனஸ்தீசியா துறையில் பணியாற்றும் தன் இல்லத்தரசிக்கு மேற்படிப்பு படிக்க உறுதுணையாக இருந்து வருகின்ற மாமன்னர் அவர்களையும் கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்பது சிறகு முறிக்கும் கூண்டல்ல, சிறகு விரிக்கும் கூடாகவும் முடியும் என்பதை கண்கூடாக கண்டவர்கள். இளநிலை பட்டம் முடித்து உலக நெறிப்படி திருமணமாகி திருமணத்திற்கு பிறகும் மேற்படிப்பு படிக்க கருவறையில் குழந்தையோடு வகுப்பறையில் வாசம் செய்து தங்கமென மகவும் பெற்று 2 தங்கப் பதக்கங்கள் பெற்றவர்கள். தீரா காதலோடு இன்னும் படித்து மேலும் படித்து வருகிறார்கள். தேசிய தொழில்நுட்ப கல்லூரியில் PhD வாங்கிக் கொள்வதற்காக படித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அருகிருக்கும் மனிதர் எல்லாம் அன்போடு ஆரத்தழும் பாசிட்டிவ் எனர்ஜி இவரது மந்திரச்சாரியாகும். அறிவு தேடல் இவரின் ஆராய்ச்சி படிப்பென்றால் ஆன்ம தேடலோ அன்னை தமிழ். விஜய் தொலைக்காட்சியில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்ற நிகழ்ச்சியில் முதல் 10 இடங்களுக்குள் பிடித்த பேச்சாளர்களில் திருமதி கபிலா விசாலாட்சியும் ஒருவர். விஜய் தொலைக்காட்சியில் பேராசிரியர் ஞானசம்பந்தம் அவர்களது பட்டிமன்ற நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பேச்சாளர். தற்பொழுது சன் தொலைக்காட்சியிலும் கல்யாண மாலை நிகழ்ச்சியிலும் நடைபெறும் பட்டிமன்றங்களில் பங்கேற்று வருகிறார்கள். சமீபத்தில் சன் தொலைக்காட்சியில் புத்தாண்டு அன்று திரு சாலமன் பாப்பையா அவர்களது தலைமையில் நடைபெற்ற பட்டிமன்றத்தில் திருமதி கபிலா விசாலாட்சியின் பேச்சு இன்னும் நம் மனதில் பசுமையாக இருக்கிறது. இவர்கள் பொதிகை தொலைக்காட்சி, ஜெயா தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பேசியிருக்கிறார்கள். பல்துறையில் 120 சர்டிபிகேட்டுகள் பெற்று யுவஸ்ரீ கலா பாரதி என்ற விருதையும் வாங்கி இருக்கிறார்கள். நாம் ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு எவ்வளவு தரமாறும் பாத்துங்க. இவரை பற்றி முழுமையான தகவல்கள் இவரது பேட்டியுடன் ஆனந்த விகடன் மற்றும் தினமலர் ஆகியவற்றில் பிரசுரமாகியுள்ளன. ஆனந்த விகடனுடைய தேதி 12 மே 2011. தியாகராஜர் கல்லூரியின் வெளியீடான யாத்திரா பத்திரிகையின் எடிட்டராகவும் இருக்கிறார்கள். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ட்ரெயினியாகவும் வாலண்டியராக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அறம் செய்ய விரும்பு என்ற தலைப்பில் இன்று நம்மிடையே பேச வந்திருக்கிறார்கள். அறம் செய்ய விரும்பு என்பது ஔவையாருடைய திருவாக்காகும். அறம் எனப்படுவதை வள்ளுவர் பல குறட்பாக்களில் தெளிவுற விளக்கியுள்ளார். திருக்குறளில் அறம், பொருள், இன்பம், பொருளை நடுமையாக வைத்து அறத்தையும் இன்பத்தையும் 2 பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள். இந்த அறம், பொருள், இன்பம் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கும் திரு கபிலா விசாலாட்சியை நமது பலவான்குடி மக்களுக்கு எங்களது வைரவன் கோயில் பங்காளிகள் சார்பாக அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இவரை பற்றி இன்னும் பேச வேண்டும் என்றால் இம் என்ற தலைப்பில் கொடுத்தாலும் சரி, இம்மும் என்ற தலைப்பு கொடுத்தாலும் சரி, பேசி முடிப்பேன் என்ற பேச்சாளர்.
கண்ணாத்தாள் கொலுவிருக்கும் கோட்டையிலே பிறந்து மாரியம்மன் அருளாட்சி செய்யும் கொப்பனாப்பட்டியில் வாழ்வாங்கு வாழச் சென்ற எங்கள் தங்கை விசாலாட்சி அவர்கள் இம் என்ற எழுத்தில் இமயத்தை தொட்டவர்கள். பேச்சாளர் மட்டுமல்ல, இவர் பன்முகம் படைத்த படிப்பாளி ஆவார்கள். இப்பொழுது ஆய்வாளர் படிப்பை மேற்கொண்டிருப்பது அவர்கள் அதிலும் தங்கப்பதக்கம் பெற நம் ஊர் சார்பாக நம் அம்மனிடம் வேண்டிக் கொள்வோம். அவையிலே இருக்கின்ற ஆன்றோர் அத்துணை பேருக்கும் என் மிக பணிவான வணக்கங்கள். செந்தில் அண்ணன் ரொம்ப அழகா என்னை பத்தி சொல்லிட்டே போனாங்க. அதுவும் நான் என்ன தலைப்புல பேச போறேன்னு சொல்லும் பொழுது திருவள்ளுவர் அந்த தலைப்புக்கு எப்படி கொண்டு வராருன்னு ரொம்ப அழகா நான் 1 மணி நேரம் என்ன பேச சொல்லியிருந்தாங்களோ 2 நிமிஷத்துல அது அழகா அண்ணன் தொட்டு காமிச்சிட்டு போயிட்டாங்க. அதுதான் அண்ணனுடைய சிறப்பு. அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னை இங்க பேச அழைத்தது நம்முடைய ஊரை சார்ந்த ஆடிட்டர் ராமசாமி அண்ணன் அவர்கள். அண்ணனுக்கு தமிழ் ஆர்வம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்பொழுதுதான் அண்ணன் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் என் கைக்கு கிடைத்தது. வைணவம் ஒரு பார்வை, வளம் தரும் வைரவர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. நம்ம செந்தில் அண்ணனுடைய பேச்சிலும் சரி, ராமசாமி அண்ணனுடைய புத்தகங்கள் வாயிலாகவும் நான் தெரிந்து கொண்டது என்னவென்றால், இந்த பலவாங்குடி மண் தமிழ் சார்ந்த மண். அதனால்தான் நான் அறம் செய்ய விரும்பு என்ற தலைப்பை கொடுத்ததற்கு கூட அவர்கள் சரி என்று ஒப்புக்கொண்டார்கள். ஏன்னா இந்த மாதிரி கோவில் விசேஷங்கள்ல நிறைய பேர் நகைச்சுவையா பேசுறதுக்கு கூட்டிட்டு வருவாங்க. உங்களுக்கே தெரியும், பொழுதுபோக்குக்காக நிறைய பேரை கூட்டிட்டு வரும் பொழுது எங்களுடைய மக்கள் தமிழில் ஏதாவது நல்ல செய்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னை இங்கு அழைத்திருக்கிறார்கள். அதற்காக இந்த பலவாங்குடி மக்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை சொல்லி என் உரையை தொடங்குகின்றேன். இந்த ஊருடைய பெயர் பலவான் அப்படின்னா என்ன அர்த்தம்னு நான் யோசிச்சு பார்த்தேன் நிறைய. இப்ப ஒருத்தர் ரொம்ப பலமா இருக்காங்க, வலுவா இருக்காங்க, எடை கூடுதலா இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உங்களை என்ன சொல்லுவோம்? ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா என்ன சொல்லுவோம் தம்பி? பலசாலின்னு சொல்லுவோம். அப்ப ஒருத்தர் பலமா இருந்தா அவங்கள பலசாலின்னு தான் சொல்லுவோம். ஆனா இங்க பலவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தமா இருக்க முடியும்? அப்ப பலவான்குடி மக்கள் வெறும் பலசாலிகள் மட்டுமல்ல. நீங்க முன்னாடி இருக்கிற இலக்கியத்தெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பலவான்கிற சொல், தமிழ் சொல் அகராதியில எதுக்கு வரும் அப்படின்னா, நல்ல வியூகம் கொண்டவர்கள், நல்ல பிளான் பண்ணி பண்ணுவோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வெறும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்ல, உடல் எடை, உடல் வலு மட்டும் இல்ல, மன வலுவும் அறிவும் யாருக்கு இருக்கிறதோ அவர்களைத்தான், அந்த புத்திமான்களைத்தான் நான் பலவான் என்று சொல்லுவோம். இப்ப இங்க பலவான்குடி மக்களுக்கு பலவான் என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள் என்றால் நம்முடைய ஊருக்கான பெயர் காரணம் இங்கிருக்கின்ற மக்கள் அந்த காலத்திலேயே ஒரு போருக்கு வியூகம் செய்து கொடுப்பவர்களாகவும் புத்திமான்களாகவும் இருந்ததால் தான் இந்த ஊருக்கு பலவான்குடி என்ற பெயர் வந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எப்பவுமே ரெண்டு விஷயத்துக்கு ஒற்றுமை இருந்தா தான் ஒரு புதிய விஷயம் பிறக்கும் இல்லையா? இப்ப தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு ஒற்றுமை இருந்தால் ஒரு குழந்தை பிறக்கும். இரவுக்கும் பகலுக்கும் ஒரு ஒற்றுமை இருந்தால் ஒரு நாள் பிறக்கும். அதே போல இந்த ஊரில் அதே மாதிரிதான் இந்த 2 கைகளுக்கும் ஒற்றுமை இருந்தால் ஒரு கை தட்டல் பிறக்கும். அதே மாதிரி இந்த ஊரில் நகரத்தார்களுக்கும் நாட்டார்களுக்கும் ஒற்றுமை இருப்பதால் தான் இங்க இவ்வளவு பெரிய அழகான வைபவம் நிகழ்ந்திருக்கிறது. நம்ம வள்ளல் அழகப்பர் செட்டியார் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம நகரத்தார் குலத்தின் உதித்த ஒரு நல்முத்து. அவரை நாம் எப்போதும் போற்றி வணங்குவதுண்டு. ஏன்னா அந்த கல்விங்கிற அடிப்படையை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று பாடுபட்டவர். அவர்கிட்ட இருந்த வள்ளல், ஏன் வள்ளல்னு சொல்றோம்? அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் படிப்புக்காக அர்ப்பணித்தவர். அதனால அவர் வள்ளல் அழகப்பர்னு சொல்றோம். அந்த வள்ளல் அழகப்பர் உடைய 100ஆண்டு விழாவில் அழகப்பருக்காக ஒரு சிலை செய்ய வேண்டும் அப்படின்னு எல்லாரும் போராடினாங்க. இதுல ஐக்கணையா, எழுத்தாளர் ஐக்கணையா அவர்களும் நிறைய போராடினாங்க. கண்டிப்பாக காரைக்குடியில் வள்ளல் அழகப்பருடைய சிலை இருக்க வேண்டும் என்பதற்காக அதிக அளவில் பாடுபட்டவர்கள் நகரத்தார். ஒருவருக்கு சிலை அமைக்க வேண்டும் என்று பாடுபட்டவர்கள் நாட்டார்கள். அந்த ஒற்றுமைதான் இன்று வரை நீடித்துக் கொண்டே இருக்கிறது.
அதே மாதிரி இந்த ஊருக்கு இன்னொரு ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? மகாத்மா. நம்ம எல்லாருக்குமே பிடித்தவர் மகாத்மா. ஆனா இந்த ஊருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, மகாத்மா காந்தி அவர்கள் முதலில் கால் பதித்த முதல் நகரத்தார் மண் இந்த பலவாங்குடி மண் தான். அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ஊருக்கு நான் இன்றைக்கு தான் உண்மையா மனசாட்சியத்தோடு சொல்லணும்னா இன்னைக்குதான் முதல் முறையா வர்றேன். அவ்வளவு வரவேற்பு. நான் வரும் பொழுதே ஆச்சி எங்க வரீங்க எங்க வரீங்க, இந்த வீட்டின் ஒரு பிள்ளையாக, இந்த ஊரிலே பிறந்த பிள்ளையாக, பேத்தியாக அவ்வளவு அரவணைச்சு வாங்க வாங்கன்னு வரவேற்கிறதுக்காக அங்க ரோட்ல வந்து நின்னாங்க. அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். இந்த ஊருடைய பண்பு அதில் தெரிகிறது. இப்ப என்ன தலைப்புல பேச போறீங்கன்னு கேட்டப்ப நான் அறம் செய்ய விரும்புன்னு சொன்னேன். அது கொஞ்சம் கடினமான தலைப்பு மாதிரி தான் தெரியும். ஏன்னா ரொம்ப ஈஸியான தலைப்புகள் இன்னைக்கு எத்தனையோ இருக்கு. பிள்ளைய பாத்துக்கிறது எப்படி, அம்மா அப்பாவை பாத்துக்கிறது எப்படி, ஊரை பாத்துக்கிறது எப்படி, எத்தனையோ தலைப்புகள்ல பேசலாம். ஆனா அறம் செய்ய விரும்பு என்ற தலைப்பு இங்க கண்டிப்பாக நாம் பேசியே ஆக வேண்டிய தலைப்பு. ஏன்னா ஒரு வீட்டுல ஒரு செட்டியார் ஒருத்தர் இருந்தார். அந்த செட்டியார் வீட்டுல இருக்கும் போது வீட்டுல கதவு தட்டினாங்க. கதவு தட்டினோட ஆச்சி என்ன பண்ணாங்க, வெளியில போய் அந்த கதவை திறந்தா ஒரு 3 பேர் நின்னாங்க. வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு பெரிய தாடி வச்சுட்டு முனிவர்கள் மாதிரி இருந்தாங்க. 3 பேர் நின்னாங்க. ஆச்சி வந்து அவங்களுடைய பாணியின்படி வாங்க வாங்கன்னு ரொம்ப ஆசையா உள்ள கூப்பிட்டாங்க. உள்ள கூப்பிட்டப்ப அந்த 3 பெரியவர்களும் சொன்னார்கள், நாங்க 3 பேரும் உள்ள வரமாட்டோம் ஆச்சி, யாராவது ஒருத்தர் தான் வருவோம், நீங்க யாருன்னு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க, நாங்க ஒருத்தர் தான் வருவோம்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு ஒரே குழப்பம், யார கூப்பிடுறது குழப்பிட்டே இருக்கும் போது சரி நம்ம செட்டியார்ட்ட போய் கேட்கறதுக்கு முன்னாடி சோஃபால ஒரு கெஸ்ட் உட்கார்ந்து இருந்தார். அந்த கெஸ்ட் கிட்ட போய் கேட்போம் அப்படின்ட்டு கெஸ்ட் கிட்ட போகும்போதே அந்த விருந்தினர் சொன்னார், ஆச்சி இந்த 3 பேரும் பேர் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னோடனே அந்த ஆட்சி சொன்னாங்க, அந்த 3 பேரும் ஒருத்தர் பெயர் அறம், இன்னொரு பெரியவருடைய பெயர் புகழ், 3வது நின்ற பெரியவருடைய பெயர் செல்வம். இந்த 3 பேரும் நிக்கிறாங்க, நான் யாரை கூப்பிடட்டும்னு கேட்டாங்க. விருந்தினர் சொன்னாரு, புகழ்னு பேரை வச்சிருக்க கூப்பிடுங்க, ஏன்னா நான் இன்னார் வீடு எனக்கு தெரிஞ்சவங்க நான் ரொம்ப பெருமையா சொல்லிப்பேன், அதனால புகழ்னு பேர் வச்சவங்களை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் ஆட்சிக்கு மனசு கேட்கல. உள்ள கிச்சனுக்கு நடந்து போனாங்க. அங்க ஒரு பணி பெண் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண் சொல்றாங்க, ஆச்சி செல்வம்னு பேர் வச்சவரை கூப்பிடுங்க, நாளை பின்ன ஏதாவது பண உதவி வேணும்னா எனக்கு வாங்கிக்கிறதுக்கு வசதியா இருக்கும்னு சொல்றாங்க. அப்பயும் ஆட்சிக்கு மனசு கேட்கல. சரி நம்ம செட்டியார்ட்டே கேட்டுருவோம். செட்டியார்ட்ட வந்து கேட்கிறாங்க. கேட்டோடனே செட்டியார் சொல்றாரு, நீ ஒன்னும் யோசிக்காத, நீ அறம்னு பேர் வச்சவரை உள்ள கூப்பிடுன்னு சொல்றாங்க. சரி செட்டியார் சொன்னா சரியாத்தான் இருக்கும்னு ஆட்சியும் வாசலுக்கு போய், மன்னிச்சுக்கணும் மிச்ச 2 பேரும் அறம்னு பேர் வச்சிருக்கீங்கல்ல ஐயா, நீங்க மட்டும் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டாங்க. என்ன ஒரு ஆச்சரியம்னா 3 பேரும் உள்ள வந்தாங்க. இந்த ஆட்சிக்கு ஒண்ணுமே புரியல, இன்னும் யாராவது ஒருத்தர் தானே வருவேன்னு சொன்னீங்க அப்படின்னோடனே அதுக்கு அறம்னு பேர் வச்ச பெரியவர் சொன்னார், நீங்கள் புகழ் என்று பெயர் வைத்தவரை அழைத்திருந்தால் அவர் மட்டும்தான் உள்ளே வந்திருப்பார், செல்வம் என்ற பெயர் வைத்தவரை அழைத்திருந்தால் அவர் மட்டும்தான் உள்ளே வந்திருப்பார், ஆனால் என்றைக்கு நீங்கள் அறம் என்றவரை உள்ளே அழைத்தீர்களோ புகழும் செல்வமும் உங்களை தேடி வரும்னு சொன்னார். அதுதான் சிறப்பு இல்லையா? இன்னைக்கு வந்து நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய தமிழ், நம்மளுடைய நகரத்தார் குழுமம், தமிழ் மக்கள் இன்னைக்கு இவ்வளவு பெருமையா இருக்கோம்னா அதுக்கு என்ன காரணம்? அறத்தை போற்றி வளர்த்த சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்ப இந்த ஊருடைய வரலாறு என்னன்னு பார்க்கும்போது பலவாங்குடி, சரி இந்த ஊருக்கான பெயர் காரணம் என்னன்னு பார்த்தோம். இப்ப இந்த ஊருடைய அம்மன் செங்கமல மாரியம்மன். இந்த ஊர் கோவிலுக்கும் நான் வந்ததில்லை. இந்த ஊர்ல மதுரையில் நடக்கிற மாதிரியே ரொம்ப அழகா 10 நாளுக்கும் சித்திரை திருவிழா அமோகமா நடக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப இந்த ஊருக்கு வந்ததுக்கு, அந்த அம்மன் இந்த ஊருக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு தேடி படிச்சு பார்க்கும்போது காவல் தெய்வங்கள் பத்தி நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. சரி இந்த ஊருக்கு பேச வரோம், நம்ம செங்கமல மாரியம்மன் கோவில் இங்க எப்படி எழுந்தருளியதுன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோன்றதுக்காக அந்த புத்தகங்களை நான் நம்ம தேடி பார்த்தேன். இப்போ அதுல சொல்லியிருக்காங்க, தேனாறுல இருந்து ஒரு 5 நபர்கள்
மாட்டு வண்டியில அம்மனை எடுத்துட்டு வந்திருக்காங்க. எடுத்துட்டு வரும் பொழுது இந்த மண் பாதையில அந்த வண்டியோட சக்கரம் சிக்கிக்கிச்சு உள்ள. அதுக்கு மேல நகர்த்தவே முடியல. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்றாங்க, அந்த வண்டியை அதுக்கு மேல நகர்த்தவே முடியல. சரி, மாரியம்மனே இங்கதான் இருக்க ஆசைப்படுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு செங்கமல மாரியம்மனை இங்கே இறக்கி வைத்து விட்டு அந்த 5 நபர்களும் சென்று விட்டார்கள். இதுல என்ன ஒரு பெருமை தெரியுமா? மக்கள் எல்லாம் இறைவனை தேடி போகும் பொழுது இறைவனை தேடி வந்து அமர்ந்த ஊர் இந்த பலவாங்குடி தான். சரி, இந்த செங்கமல மாரியம்மன் காவல் தெய்வமா ஊருக்கு வெளியில இருந்தாங்க. இப்ப என்ன நடந்தது அப்படின்னா, இந்த ஊரினுடைய தலைவர் ரொம்ப ஒரு 1300 வருஷத்துக்கு முன்னாடி ஆற்காட்டு முத்துச்சாமி என்பவர். அவர் ஆற்காட்டு தான் சொந்த ஊரு. அந்த சொந்த ஊருக்கு போகணுங்கிறதுக்காக இந்த ஊரை விற்று விடலாம் என்று முடிவு செய்து விட்டார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கெல்லாம் நம்ம நினைச்சா ஒரு இடம் வாங்குறது பெருசா இருக்கு, இடத்தை விற்கிறது பெரிய விஷயமா இருக்கு, காடு வீட விற்கிறதே பெரிய விஷயம். அன்னைக்கு நம்ம தமிழர்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க, ஊரையே வித்திருக்காங்க. அந்த ஊரே அவருடைய சொத்தாக இருந்திருக்கிறது. அந்த ஆற்காட்டு முத்துச்சாமி என்பவர் என்ன பண்ணி இருக்கிறார், இந்த ஊரை இன்னைக்கு இருக்கிற மதிப்பு 300 ரூபாய்க்கு இந்த ஊரை வித்துடலாம்னு முடிவு பண்ணி இருக்கிறார். இந்த ஊரை வித்துட்டு ஊரை விட்டு வெளியில வந்து இந்த ஆத்தை கடந்து வெளியில போகணும். அப்ப நம்ம அம்மன் தோன்றி ஆற்காட்டு முத்துச்சாமியை நிறுத்தி அம்மன் கேக்குறாங்க, இந்த ஊரை மட்டும்தான் வித்தியா இல்ல என்னையும் சேர்த்து வித்துட்டியான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த முத்துச்சாமி அவர்கள் பதில் சொல்றாரு, ஆத்துல இருக்க மீனை வித்தா மீனுக்குள்ள இருக்கிற முட்டையையும் கருவையும் சேர்த்து வித்ததாக அர்த்தம்னு சொல்றாரு. அப்ப இந்த அம்மனுக்கு புரிந்து விட்டது. சரி, நம்ம அப்ப இந்த ஊருக்கு தான் நாம் சொந்தம். ஏன்னா செங்கனி நாட்டார் என்பவரிடம் தான் இந்த ஊரை விற்றுவிட்டு ஆற்காட்டு முத்துச்சாமி வெளியே சென்று இருக்கிறார். இப்ப இந்த ஊரை காப்பாற்ற வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு அப்படின்னு அந்த அம்மனுக்கு தோன்றி அம்மன் இங்க இருக்காங்க. இது நடந்ததுக்கு அப்புறம், இந்த கான்வர்சேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மன் மறைஞ்சு போயிடுறாங்க, ஆற்காட்டு முத்துச்சாமி அவர்களும் மறைஞ்சு போயிடுறாங்க. அதனால இன்னைக்கு வரைக்கும் இந்த ஐதீகத்தை பின்பற்றி இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊருடைய கோவிலுக்கு ஆற்காட்டுல இருந்து யாரும் வர்றது கிடையாது. ஏன்னா என்ன காரணம்னா, இந்த ஊருக்கு வந்தா ஏதாவது தப்பு செஞ்சுட்டா அம்மன் உடனே கையோட அவங்க அழிச்சிருவாங்கிறது நம்பிக்கை. இப்ப இந்த ஊர்ல நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று அம்மன் இந்த ஊருக்கு ஒரு சத்தியம் செய்திருக்கிறார். அதனால்தான் இந்த ஊரில் இருப்பவர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, ஏன்னா அந்த புத்தகத்துல இப்படிதான் குறிப்பிட்டு இருக்காங்க. அந்த புத்தகத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஊர்ல இருக்கிற யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவங்களுடைய கனவுல அம்மன் தோன்றி அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பார். அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மன் இந்த ஊரிலோட பதிவிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஊருக்கு அந்த அம்மனை சந்திப்பதற்காக எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க. இப்ப சரி, இந்த ஊரை பத்தி சொன்னதுக்கு அப்புறம், அம்மனை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப தலைப்புக்குள்ள வந்துருவோமே. இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா இந்த ஊருக்காக அம்மன் எப்படி இந்த ஊருக்கு வந்தாங்கிறது, ஏன்னா நம்மளுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்ல. நம்ம வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். இன்னைக்கு இந்த மாதிரியான புத்தகங்கள் இருக்கு, ஆனா இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நம்ம பிள்ளைகள் படிப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே மொபைல் டெக்னாலஜி, எல்லாமே போன் வந்துருச்சு. அன்னைக்குதான் சின்ன வயசுல நம்ம கையில ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்தா உலகமே நம்ம கைக்குள்ள வந்த மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா இன்னைக்கு உலகமே கைக்குள்ள வந்துருச்சு, ஆனா நமக்கு சந்தோஷம் இல்லை. அப்படி நம் காலகட்டம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால நம்மளுடைய வரலாறு என்ன, எல்லா ஊருடைய வரலாறு என்ன, கோவிலுடைய வரலாறு என்ன, எல்லாத்தையும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆனா அதை கட்டாயமா நம்ம நிச்சயமா சரியா செய்யணும். இப்ப அறம் செய்ய விரும்பு அப்படின்னா இந்த தலைப்புக்கு எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கலாம். ஏன்னா ரொம்ப அறம் அப்படின்னா என்னன்னா ரொம்ப கடினமான விஷயம்னு நீங்க யோசிக்கலாம். பொய் சொல்லாம இருக்கிறது அறமா, திருடாம இருக்கிறது அறமா, எது அறம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம மனசுல நல்ல எண்ணத்தோட இருந்தா அதுவே அறம். அதத்தான் திருவள்ளுவர் சொல்றார், மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனசுல அழுக்கு இல்லாம இருந்தா அதுவே ஆக சிறந்த அறம். நீங்க எல்லாருக்கும் போய் வாரி வழங்கணும்னு அவசியம் இல்ல, சொத்து பத்த கொடுக்கணும்னு அவசியம் இல்ல,
சாப்பாடு போடணும்னு அவசியம் இல்லை. எதுவுமே முடியலையா, நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்து. நல்லா இரு அப்படி வாழ்த்துறது இல்ல, உண்மையா மனசார நல்லா இருக்கணும். நீங்க வாய் விட்டு சொல்லலைனாலும் மனசால நினைச்சாலே நீங்கள் அறம் செய்கிறீர்கள் என்று அர்த்தம். ஏன்னா யாரோ ஒருவர் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சதுனாலதான் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோம். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, இந்த உலகத்திலேயே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற 2 ஜீவன் யாரு? நம்மளுடைய தாய் தந்தை. அவங்க நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோம். அதே மாதிரி அடுத்த கட்டத்துல ஆசிரியர்கள். இன்னைக்கு ஆசிரியர்களை நம்ம யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்லைல்ல. மிஸ் உங்களுக்கு பிடிக்குமா இப்படி தலையாட்டுற? இன்னைக்கு ஆசிரியர்களுக்கான மதிப்பு முன்னாடி மாதிரி கிடையாது. இப்ப நம்ம ராமசாமி அண்ணனோட அப்பச்சி இப்ப பார்த்து பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, வாசுபமாணிக்கனார் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு எழுத்தாளர், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருடைய தமிழ் ஆளுமை இன்னைக்கு இருக்கிற பேச்சாளர்கள்ட்ட இருக்காங்கிறது நம்ம வியந்து பார்க்கணும். ஏன்னா அன்னைக்கெல்லாம் அத்தனை பேர் இருந்தாங்க. சத்யசீலனா இருக்கட்டும், கீரா இருக்கட்டும், எத்தனையோ பேர் இருந்தாங்க. வாசுப மாணிக்கர் அவர் தான் என்னுடைய ஆசிரியர்னு நம்ம ராமசாமி அண்ணனோட அப்பச்சி சொன்னாங்க. அப்ப ஆசிரியர் வந்து அண்ணன் கிட்ட சொன்னாங்களா, ஐயா கிட்ட சொன்னாங்களா, தமிழ் நீ படிக்க வரதா இருந்தா மத்த கிளாஸ் மத்த காலேஜ்ல இடம் கிடைக்கலங்கிறதுக்காக நீ தமிழ் படிக்க வரக்கூடாது. உண்மையா நீ தமிழ் படிக்கணும்னு நினைச்சீனா மட்டும்தான் தமிழ் படிக்க வரணும், இல்லைன்னா இப்பவே ஓடி போயிருன்னு சொன்னாருன்னு அப்பச்சி இப்ப சொன்னாங்க. ஏன்னா ஆசிரியர்கள்லாம் அப்படி ஒரு தாகத்தோடையும் எப்படியாவது நம்ம பிள்ளைங்களை வளர்த்து விடணும் அப்படிங்கிற ஆசையிலையும் இருந்தாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு ரொம்ப ரொம்ப மேல உயர்ந்துட்டே போனோம்னா நம்மளை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க பொறாமப்படுவாங்க, என் கூட பிறந்தவங்க கூட நிறைய இடத்துல பொறாமப்படுறது உண்டு. ஆனா நம்மளை பார்த்து, நம்ம ரத்தம் கிடையாது, ஆனா நம்மளை பார்த்து பொறாமைப்படாத ஒரு இனம் இருக்கும் என்றால் அது நம்முடைய ஆசிரியர் இனம் தான். அவர்களை நாம் எப்போதும் போற்றி வணங்க வேண்டும். இப்ப அடுத்த ஆசிரியர்களுக்கு அப்புறம் யாரு? நம்ம அம்மா அப்பா. இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம். 5 வயசு பையன், ஒரு சின்ன குழந்தை ரோட்ல ஓரமா நடந்து போயிட்டு இருக்கான். நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு லாரி எதிர்த்தாப்புல அந்த லாரி அந்த பையன் கால்ல இடிச்சிருது. அந்த ஆக்சிடென்ட்ல அந்த பையனுக்கு கால் போயிருது. செயற்கை கால் பொருத்திடணும்னு சொல்லிடுறாங்க. செயற்கை கால் பொருத்துறதுக்கு 3 லட்சம் ஆகும். ஆனா நிச்சயமா அந்த குடும்பத்தால அவ்வளவு காசை புரட்டவே முடியாது. ஏன்னா அவ்வளவு ஏழ்மையான குடும்பம். என்ன பண்றதுன்னே தெரியல, பல இடத்துல கடனை வாங்கி செயற்கை கால் அந்த குழந்தைக்கு பொருத்திடுறாங்க. 5 வயசு குழந்தை பொருத்திடுறாங்க. ஆனா வாங்கின கடனை கட்ட முடியாம அப்பா குடும்பத்தை விட்டுட்டு போயிடுறாரு. அந்த அம்மா கூலி வேலை செஞ்சு காய்கறி வித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு என் பிள்ளைய எப்படியாவது பெரியாராக்கி காட்டுவேன், என் பிள்ளை நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக ஓடி ஓடி உழைக்கிறாங்க. அந்த தாயினுடைய மகன் தான் நம்முடைய பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்திய தேசத்திற்கான தங்க விருதை பெற்று தந்த மாரியப்பன் தங்கவேலு. அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது சொன்னார், கடனுக்கு பயந்து ஓடிய என் அப்பாவின் பெயரை சேர்த்து மாரியப்பன் தங்கவேலு என்று என்னை அழைப்பதை விட எனக்காகவே வாழ்நாளெல்லாம் ஓடிய என் அம்மாவின் பெயரை சேர்த்து மாரியப்பன் சரோஜா என்று அழையுங்கள்னு சொன்னார். பிறந்ததில் இருந்தே அப்பாக்கள் தியாகம் பண்ணுவாங்க, அப்பாக்கள் வாழ்க்கையில் தியாகம் செய்வார்கள். ஆனால் வாழ்க்கையவே தியாகம் செய்பவர்கள் அம்மாக்கள் தான். இப்படி பிறந்ததில் இருந்தே அந்த குழந்தை நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் அந்த தாயினுடைய எண்ணத்தால் தான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம். ஏன்னா ஒரு அம்மாவை கூப்பிட்டு கேளுங்களேன், உங்களுக்கு என்னமா சாப்பிட பிடிக்கும் கேளுங்க, வரிசையா சொல்லுவாங்க. என் கணவருக்கு மல்லிப்பூ மாதிரி இட்லி வச்சா ரொம்ப பிடிக்கும், அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லுவாங்க. என் மகனுக்கு மொறுன்னு தோசை ஊத்தி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும், அவளும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். என் பொண்ணுக்கு நூடுல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், அவளுக்காகவே நான் செய்ய கத்துக்கிட்டே இருப்பாங்க. சரிம்மா உங்களுக்கு என்னமா சாப்பிட பிடிக்கும்னு கேளுங்க. குழந்தை பெற்ற எந்த தாயிடம் இருந்தும் இந்த கேள்விக்கான பதிலே வராது. அதனால்தான் ஒரு கவிஞன் எழுதினான், சாப்பாடு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், சுவையாக இருந்தால் அண்ணன் சாப்பிடுவான், இனிப்பாக இருந்தால் தங்கை சாப்பிடுவாள், சாப்பாடு மிச்சம் இருந்தால் மட்டுமே தாய் சாப்பிடுவாள். ஏன்னா 365 நாளும் சமையல் அறையிலே கிடக்கும் பெண்கள் ஒரு நாள் கூட அவர்கள் தனக்காக சமைத்ததே இல்லை. சரி, ஆண்கள் காலம்
உழைச்சு உழைச்சு தேய்றாங்களே, அவங்க சம்பாதிக்கிற ஒரு ரூபா கூட அவங்க தனக்காக சம்பாதித்ததே இல்லை. அதுதான் உண்மை. இந்த பெண்களை பத்தி சொல்லும் போது கை தட்டினீங்க, ஆண்களுடைய தியாகம் சொல்லும் போது யாரையும் கைத்தட்ட காணோம். இப்படி நம்மளுடைய அம்மாவும் அப்பாவும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க அவங்க நமக்காக தான் தியாகம் செய்யறாங்க. இப்ப நம்ம வளர்ந்து என்ன பண்ணணும்? நீ வளர்ந்து பெரியவனா என்ன பண்ணணும்? இந்த பையன் நினைக்கிறான், எதுக்குடா இருக்கையில வந்து உட்கார்ந்தோம், கேள்வியா கேட்கிறாங்களே. நம்ம வளர்ந்து நம்மளுடைய கடமை என்ன? நம்மளுடைய பிள்ளைகளை ஒரு பக்கம் வளர்ப்போம், அது இருக்கட்டும். ஆனா நமக்காக வாழ்க்கை முழுக்க தியாகம் செய்தார்கள்ல, அவங்களுடைய கால்களை பாருங்க, ஓடி ஓடி உழைச்சு தேய்ஞ்சு போயிருப்பாங்க. அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஆசைலாம் இருக்காது, ரொம்ப சின்ன சின்ன ஆசைதான் இருக்கும். எங்க அம்மா சொல்லுவாங்க, நானும் எங்க அக்கா 2 பேர் தான் எங்க வீட்டுல. எங்க அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே நானும் எங்க அம்மா அப்பா 3 பேரும் தியேட்டருக்கு போனோம். அதாவது படத்துக்கு போனோம். எங்க அம்மா 4 டிக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. அது 4 டிக்கெட் பார்த்தோன்னே அப்ப கூட எங்க அம்மாக்கு அது தோணவே இல்லை. எதுக்குடா 4 டிக்கெட் வாங்கணும்? நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன், 3 பேர் தானமா இருக்கோம், எதுக்கு 4 டிக்கெட் வாங்கினீங்கன்னு. அப்பதான் எங்க அம்மாவுக்கு புரியுது, அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோங்கிற எண்ணம் கூட ஒரு தாய்க்கு வராது. ஏன்னா எப்பவுமே ஒரு தாய்க்கு என்னுடைய பிள்ளை என்னிடம் தான் இருக்கிறாள். ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி. எனக்கு எங்க அம்மா கிட்ட எப்படிமா என்ன பண்றீங்க அப்படின்லாம் கேட்டா எங்க அம்மா ரொம்ப சின்னதா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதுல அவ்வளவு பெரிய உள்ள அர்த்தம் அடங்கி இருக்கிறது. முன்னாடிலாம் அண்டால 25 கிலோ 30 கிலோன்னு அரிசி வாங்கணும்டா, இன்னைக்கு பிளாஸ்டிக் பையில 5 கிலோ அரிசி வாங்கி 1 மாசம் முழுக்க வச்சு சாப்பிடுறோம்டான்பா. ஏன்னா அவ்வளவு வலி. எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமா பிள்ளைகளோட சந்தோஷமா இருந்த குடும்பத்துல பிள்ளைங்க எல்லாம் குடும்பத்தை விட்டுட்டு போயிருவாங்க. நமக்கு வேற குடும்பம் இருக்கும். இப்ப எனக்கு என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைன்னு வேற ஒரு குடும்பம் இருக்கும். ஆனா என்னுடைய அத்தையும் மாமாவையும், என்னோட அம்மாவையும் அப்பாவையும், அவங்களுடைய வாழ்க்கையில யார் இருக்கான்னா அவங்க வாழ்க்கையில நம்ம மட்டும்தான் இருக்கோம். நம்ம தான் அவங்கள திரும்பி பார்க்கறது இல்ல, ஆனா அவங்களுடைய பார்வை எப்போதும் நம் மீது மட்டும்தான் இருக்கிறது. நல்ல சின்ன விடுமுறை நாள். இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது வாய்ப்பு இல்லதான், கஷ்டம் தான். சேர்ந்து இருக்கிறது முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல வேலை பார்க்கிறோம். ஏதோ ஒரு விடுமுறை நாள், பொங்கலோ தீபாவளியோ, அந்த நாட்கள்ல அவங்களோட சேர்ந்து அந்த நாட்களை செலவிடணும்னு நினைங்க. அதுதான் அவர்களுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா அதை நம்ம எல்லாருமே இந்த முடிவு எடுத்துக்கணும். பொங்கலா இருந்தா அத்தையோட கொண்டாடணும், தீபாவளியா இருந்தா அம்மாவோட கொண்டாடணும். விசேஷ நாட்கள்ல நம்ம தாத்தா பாட்டியோட தான் கொண்டாடணும்ங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கும் திரும்ப நடக்கும். இன்னைக்கு என் பையனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னா என் பையன் என்ன வச்சு பார்ப்பான், நம்ம மட்டும்தான் இருக்கணும், இது நம்மளுடைய குடும்பம், யாருமே நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம்னா அவன் குடும்பத்தை பார்த்துட்டு போயிடுவான். அதனால்தான் வள்ளுவர் சொல்வார், முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே விளையும். அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம அம்மா அப்பாவை பார்க்கலையா, அவங்களோட சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றலையா, நமக்கு அதேதான் நம்மளுடைய நிலையும். நம்ம இதே மாதிரியே ஆரோக்கியமா இருப்போமான்னு தெரியாது. நமக்கும் வயசாகும், இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் ஆகும், நம்மவும் அதே நிலைக்கு வருவோம். அப்ப நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளை திரும்பி பார்க்கணும்னா இன்னைக்கு நம்ம அம்மா அப்பாவை நம்ம திரும்பி பார்க்கணும். ஏன்னா பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தையை தான் பேசுவார்கள். அதே மாதிரிதான் பிள்ளைங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி 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 கொடுத்தா பிள்ளைங்க திருத்த மாட்டாங்க. எப்படி வாழணும்னு நம்ம வாழ்ந்து காட்டணும்னா அதன் வழியாக பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பிள்ளைகள் நம்மிடம் இருந்து கற்றுக்கொள்வார்கள். அம்மாவும் அப்பாவும் செய்யற தியாகத்தினாலதான், அவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய தமிழர் வரலாறு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு வார்த்தை தான் சொல்லி கொடுத்திருப்பாங்க. இப்ப ஏ அப்படின்னா ஏ ஃபார் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க, ஆப்பிள். பி ஃபார் பால், பேட், இப்படிதானே சொல்லி கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஆங்கில மொழினா ஒவ்வொரு எழுத்துக்கும் வார்த்தையை தான் சொல்லி தருவார்கள். நம்முடைய தமிழ் மொழியில் தான் அறம் செய்ய விரும்பு, ஆடுவது சினம் என்று வாழ்க்கையை சொல்லி தருவார்கள். அதுதான் நம் தமிழ் மொழியினுடைய சிறப்பு. இப்ப நம்ம குழந்தையா இருக்கும் போது நம்ம எல்லாருக்குமே அந்த நல்ல எண்ணம் இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கு. வளர வளரதான் நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்ங்கிற எண்ணம் வரும். ஆனா குழந்தைகிட்ட கவனிச்சு பாத்தீங்கன்னா
எல்லாரும் நல்லா இருக்கணும்ங்கிற எண்ணம் தான் இருக்கும். இப்ப நீங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுங்களேன் குழந்தைங்க கிட்ட. கொடுத்து விடும் போதே நிறைய அம்மாக்கள் சொல்லுவாங்க, முந்திரி பருப்பும் பாதாமும் வச்சிருக்கேன், யாருக்கும் கொடுக்காம நீ மட்டும் சாப்பிடணும்டா, 1 கிலோ 1000 ரூபாய், யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவாங்க. யாருக்கும் கொடுத்துறாத, உனக்கு மட்டும்தான் எல்லாம், இப்படி அம்மாக்கள் சொல்லி தந்துட்டே இருப்பாங்க. அந்த பையன் என்ன பண்ணுவான், வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு மட்டும்தான் இல்லைன்னு அம்மா அப்பாவை தூக்கி போட்டுட்டு போயிடுவான். அம்மா அப்பாக்கள் அப்படி சொல்லிதான் குழந்தைய வளர்த்துக்கிட்டே வருவாங்க. ஏன்னா பிறக்கும் போது அந்த குழந்தையுடைய உள்ளம் ரொம்ப தூய்மையானதாக இருக்கும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் அந்த குழந்தை நினைக்கும். வீட்டுல எழுத வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருந்தாங்க. அந்த குழந்தை டெய்லி காலையில நான் பிரஷ் பண்ண மாட்டேன் முரண்டு பிடிச்சிட்டே இருப்பான். அவங்க அம்மாவும் டெய்லி பிரஷ் பண்ணுமான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த குழந்தை கேட்டா, நம்ம வீட்டு நாய்க்குட்டி டிண்டு எல்லாம் பிரஷ் பண்ண மாட்டேதேமா, நான் மட்டும் ஏன் பிரஷ் பண்ணணும்னு கேட்டா. அவங்க அம்மா கிளம்புற அவசரத்துல நீயும் பிரஷ் பண்ணணும், டிண்டுவும் பிரஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியே 1 வாரம் போச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கேட்டாங்க, என்னம்மா பிரஷ் பண்ணிட்டியான்னு கேட்டாங்க. அந்த குழந்தை ரொம்ப சமத்தா, நானும் பிரஷ் பண்ணிட்டேன், டிண்டுவும் பிரஷ் பண்ணியாச்சுன்னு சொல்லுச்சு. நீ உங்க அம்மாவுக்கு பயங்கர ஆச்சரியம், என்ன டிண்டுவும் பிரஷ் பண்ணிருச்சா, என்ன சொல்ற அப்படின்னோடனே உங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வேற வந்துருச்சு. ஏன்னா பிரஷ் எடுத்து வச்சு விளக்கணும்ல, ரொம்ப கோவம். அடுத்த நாளே ஓடி போய் உங்க அம்மா புது பிரஷ் வாங்கிட்டு வந்து நின்னாங்க. இப்ப இந்த குழந்தைக்கு பயங்கர ஷாக்கு, எனக்கு எதுக்குமா புது பிரஷ்னு அந்த குழந்தை கேட்டா. அவங்க அம்மாவுக்கு சரியான கோவம், நாய் விளக்குன பிரஷ்லையா நீ விளக்குவேன்னு கேட்டாங்க. உடனே இந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே சொன்னா, அச்சோ அம்மா 1 வீக்கா டிண்டுக்கு பிரஷ் எடுத்து அதுல பேஸ்ட் வச்சு உங்க பிரஷ்ல நம்ம பிரஷ் பண்ணி விட்டேன்னு சொன்னான். இந்த மாதிரி குழந்தைகள் மனிதர்கள் மட்டும் இல்ல, மிருகங்கள் கூட சந்தோஷமா இருக்கணும், அவங்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. நான் குழந்தைகளுடைய மனம் அவ்வளவு தூய்மையானது. இப்ப எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு அந்த மாதிரி பட்டிமன்றங்கள்ல மேடைகள் எல்லாம் சொல்லிட்டே இருக்கும் போது, ஒரு வீட்டுல ஆட்சி என்ன பண்ணாங்கன்னா, நம்ம நிறைய பேர் ரசம் வைப்போம். ரசத்துல என்னென்ன விதமான ரசம் வைப்போம், கொள்ளு ரசம், பருப்பு ரசம், நிறைய ரசம் வைப்போம். பைனாப்பிள் ரசம் கூட வைக்கிறாங்க, நிறைய ரசம் வைப்பாங்க. ஆட்சிமார்களுக்கு சமைக்கவா சொல்லி தரணும், ஒண்ணுமே இல்லைனாலும் சும்மா குழம்பு வைப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப திறமையா ரசம் வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வீட்டுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரசம் வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ரசம் ரொம்ப டேஸ்டா இருந்திருக்கு. இந்த செட்டியார் கேட்டிருக்காரு, என்ன ரசம் ரொம்ப டேஸ்டா இருக்கே, என்ன ரசம், இந்த ரசத்துக்கு பேர் என்ன அப்படின்னோட ஆட்சி சொன்னாங்கன்னா, கெஸ் பண்ணுங்க, கண்டுபிடிக்க பார்ப்போம் அப்படின்னோட அவருக்கு கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா வித்தியாசமா டேஸ்ட் இருக்கு, கண்டுபிடிக்கவே முடியல. உடனே ஆட்சி சொன்னாங்களா, எல்லார்ட்டையும் பகிர்ந்து உண்ணணும், எல்லார்ட்டையும் பகிர்ந்து சாப்பிடணும்னு சொன்னாங்க. இந்த ரசத்துடைய பேரு அதனால நான் நவரசம்னு வச்சிருக்கேன்னாங்களாம். என்ன பேரு, நவரசம். இவருக்கு புரியல, நவரசம்னா என்ன, ஒருவேளை நவதானியத்தை போட்டு வச்சிருப்பியோ அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு ஆட்சி சொன்னாங்களா, இல்ல இன்னைக்கு ரசம் வைக்கல, கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு, ஒவ்வொரு வீட்லயும் பக்கத்து வீடு, எழுத்த வீடு, மேல் வீடு, இப்படி 9 வீட்டுல இருந்தும் ரசத்தை வாங்கிட்டு வந்து சேர்த்து கலந்து விட்டேன், அதனால அது பேரு நவரசம். இந்த மாதிரி சில பேர் தப்பா கூட புரிஞ்சுக்குவாங்க. ஆனா நம்ம இப்ப எத்தனையோ எல்லாருக்கும் செய்யணும்னு நினைச்சாலும், செய்யணும்னா அதுக்கு என்ன இருக்கணும், முதல்ல மனசு இருக்கணும். நிறைய பேர்கிட்ட காசு இருக்கு, செய்யணுங்கிற மனசு இல்ல. நிறைய பேர்கிட்ட செய்யணுங்கிற மனசு இருக்கும், ஆனா காசு இருக்காது. இப்ப சமீபத்துல நம்ம ஒரு செய்தி படிச்சிருப்போம், மதுரையில தன்னுடைய 2 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய மகள் ஜனனி மறைஞ்சிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த தாயார் அந்த மகளுக்கு என்ன ஆசை அப்படின்னா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் வாழணும் அப்படிங்கறதா மகளுடைய ஆசை. ஒவ்வொரு மகளுக்கும் என்னென்னவோ ஆசை இருக்கும், ஆனா அந்த மகளுடைய ஆசையை பாத்தீங்களா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ங்கிறது மகளுடைய ஆசை. இதை எப்படியாவது நிறைவேற்றணும், மகளுடைய ஆசையை நிறைவேற்றுறது தானே ஒரு தாய்க்கு சந்தோஷம். இதை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, தனக்கு உள்ள பூர்வீக நிலம், சும்மா 1.5 கோடி 2 கோடிலாம் இல்ல, 7.5 கோடி மதிப்பிலான தன்னுடைய பூர்வீக நிலத்தை அந்த ஊர்ல இருக்கிற ஒரு அரசாங்க பள்ளிக்கு எழுதி வச்சிருக்காங்க. எவ்வளவு பெருமையான விஷயம் இல்ல. அந்த அம்மாவுடைய பெயர் பூரணத்தம்மாள். அந்த மகள் அந்த அரசாங்க பள்ளியில அந்த நிலத்துல ஒரு பள்ளி, ஒரு புதிய வளாகம் எழுப்புறாங்க. இன்றைக்கும் அந்த வளாகத்தில் மகள் மறைந்திருந்தாலும் அந்த ஜனனி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாள். சரி, அப்ப அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னா 7.5 கோடி கொடுக்கணுமா அப்படின்னு நெஞ்சில கை வைக்க கூடாது. யாருக்கு மொத்த சொத்தே என்கிட்டலாம் 7.5 கோடி கூட யார்கிட்டயுமே இருக்காது இன்னைக்கு. அது ரொம்ப கடினம் தான். இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா,
இப்ப இன்னைக்கு ஒரு தீபாவளி வருது. தீபாவளிக்கு நம்ம வீட்டுல வடை சுடுறாங்க. நம்ம வீட்டுல ஒரு 10 வடை சுடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மட்டுமே சாப்பிடாம பக்கத்து வீடு ஏத்த வீட்டுக்கெல்லாம் கொடுத்து சாப்பிடுவோம். அவங்க வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு 2 பலகாரம் கொடுப்பாங்க. இப்ப யாருக்குமே கொடுக்க மாட்டேன், அந்த 20 வடையும் நானே சாப்பிடுவேன் அப்படின்னு நினைச்சா என்ன ஆகும்? நம்ம உடம்பு வீணா போயிடும். இப்ப அடுத்தவங்களுக்கு கொடுத்தாதான் நம்ம உடம்பே நல்லா இருக்கும். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். சரி, இப்ப என்னால காசு கொடுக்க முடியல, ஒரு வடை கூட கொடுக்க முடியல, ரொம்ப ஆசையா இருக்கு, எல்லா வடையும் நானே சாப்பிட்டுட்டேன், வடையும் கொடுக்க முடியல. அப்ப என்னதான் செய்யலாம் அப்படின்னா, அதுக்கு பாரதி ரொம்ப அழகா சொல்லுவார். நிதி மிகுந்தவர் பொற்கு வைத்தாரி, நிதி குறைந்தவர் காசுகள் தாரி, அதுவும் மற்றவர் வாய் சொல் அருளீர்வர். காசு இருந்தா காசை கொடு, காசு இல்லையா வாய் சொல் அருளீர், நல்லா இருங்க, சந்தோஷமா இரு, அப்படியாப்பா அப்படின்னு. சில இடங்கள்ல எதுவுமே பேசலன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா சில பேர் அப்படியே உள்ள வைத்தறிச்சலா இருக்கும், பொறாமப்படுவாங்க. அதனால எதுவுமே பேசாம சிரிச்சுட்டு போனா கூட பரவாயில்ல, யாரையும் அந்த வன்மையான வார்த்தைகள் கொண்டு பேசாம இருந்தாலே அதுவே ஆகச்சிறந்த அறம்னு பாரதியார் சொல்றார். இப்ப ஒருத்தர் நடந்து போறாங்க, நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நடந்து போகும்போது தடுமாறுறாங்க, டக்குன்னு என்ன சொல்லுவோம்? பாத்து போங்க அப்படிம்போம். முன்ன பின்ன தெரியாது, ஆனா பாத்து போப்பான்னு சொல்றாங்கல்ல, அது அறம். இப்ப அறம்னா பெரிய பெரிய விஷயம் கிடையாது, பாத்து போப்பா சின்ன விஷயம், ஒரு வார்த்தை சொல்றோம்ல, அன்னைக்கு நம்ம ஒரு அறம் செய்து இருக்கிறோம் என்று அர்த்தம். இப்போ ஒரு பாட்டி இட்லி சுட்டு வித்துட்டு இருக்காங்க, இது உண்மையா நடந்த செய்தி. கோயம்புத்தூர்ல ஒரு பாட்டி இட்லி சுட்டு வித்துட்டு இருப்பாங்க, ரொம்ப ஏழ்மையா ரோட்டு கடை போட்டு இட்லி சுட்டு அந்த பாட்டி வித்துட்டு இருப்பாங்க. டெய்லி ஒரு சின்ன பையன் அந்த பாட்டி கிட்ட 10 ரூபாய் கொடுத்து 4 இட்லி வாங்கிட்டு போவான். டெய்லி வர பையன் ஒரு நாள் வரல, அந்த பக்கமா விளையாடிட்டு இருந்தான். அந்த பாட்டி பார்த்துட்டு கேட்டாங்க, என்ன தம்பி இன்னைக்கு இட்லி வாங்க வரல, இங்க வா அப்படின்னாங்க. அந்த தம்பி சொன்னா, இல்ல பாட்டி எங்க அம்மா காசு கொடுக்கல இன்னைக்கு, அதனால எனக்கு இட்லி வேண்டாம் அப்படின்னா. உடனே அந்த பாட்டி சொன்னாங்க, பரவாயில்லப்பா, அப்ப ராத்திரி வேற ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னோட, இல்ல பாட்டி எங்க அம்மாட்ட காசு இல்லையா, அதனால எனக்கு ராத்திரி கஞ்சியை குடிச்சுக்குவோன்னு எங்க அம்மா சொல்லிருச்சு, அதனால எனக்கு இட்லி வேண்டான்னு சொல்லிட்டான். ஆனா இந்த பாட்டிக்கு மனசு கேட்கல, ஏன்னா ரொம்ப சின்ன பையன், ஒரு 10 வயசு இருக்கும். அந்த பையனை கூப்பிட்டு, பரவாயில்லப்பா அம்மா கிட்ட காசை நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன், 20 ரூபாயா சேர்த்து நாளைக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த 4 இட்லியை வாங்கிட்டு போப்பான்னு இலையில அந்த 4 இட்லியை கட்டி அந்த பாட்டி கொடுத்துட்டாங்க. இந்த பையனுக்கு வாங்கிட்டு ஒரு சந்தேகம். அந்த பையன் அந்த பாட்டி கிட்ட கேட்கிறான், ஏன் பாட்டி இப்ப நான் இட்லியை வாங்கிட்டு போயிடுறேன், நாளைக்கு வந்து நான் 20 ரூபாய் கொடுக்காம 10 ரூபா தான் கொடுத்தேன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டான். அதுக்கு அந்த பாட்டி ரொம்ப அழகா ஒரு பதில் சொன்னாங்க. நீ 10 ரூபாய் காசு கொடுத்துட்டீங்கன்னா என்னோட வரவு கணக்குல எழுதுவேன், நீ கொடுக்கலன்னா ஆண்டவன் என் புண்ணிய கணக்குல எழுதுவான்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். அந்த பாட்டி கிட்ட பெருசா காசு பணம் கிடையாது. என்ன 4 இட்லி, பசிச்ச வயிறு ஒரு 10 வயசு பிள்ளைக்கு 4 இட்லியை கொடுக்குறாங்களா, அது அறம். அறம்னா நம்மளால அறம் செய்ய விரும்ப நிறைய பேர் சொல்லிடுவாங்க, நம்மளால முடியாது, அதெல்லாம் பெரிய காசு பணம் இருக்கிறவங்க தான் செய்ய முடியும் நினைச்சிட்டு அதை பத்தி நிறைய பேர் யோசிச்சு கூட பாக்குறது இல்ல. எதுவுமே முடியலனாலும் 4 இட்லியை கட்டி கொடுத்தோமா, அது அறம். இப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே அடுத்தவங்களுக்காக வாழும் போதுதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா நம்ம ஓடி ஓடி உழைக்கிறோம்னா அடுத்தவங்களுக்காக வாழ்றவன்ட்ட தான் வெற்றி இருக்கும், அந்த வைராக்கியம் இருக்கும். இப்ப நான் மட்டும் வாழணும்னு நினைச்சு நான் ஓடுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால நிச்சயமா சாதிக்க முடியாது. ஆனா எங்க அப்பா அம்மா காலத்துக்குள்ள எங்க அப்பாவை ஒரு தடவையாவது நான் ஃபிளைட்ல ஏத்திடணும், எங்க அம்மாவை ஒரு தடவையாவது சொந்த வீட்டுல உட்கார வச்சிடணும். இந்த மாதிரி அடுத்தவர்களை, என்னுடைய அம்மா அப்பாவை வாழ வைக்கணும், என்னுடைய அத்தை மாமாவை வாழ வைக்கணும்னு எப்பொழுது அடுத்தவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று நாம் ஓடுகிறோமே, அப்பொழுதுதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா நம்ம வாழணும் நினைச்சா அந்த உத்வேகம் இருக்காது நமக்கு. இப்ப இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், நான் சமீபத்துல படித்த செய்திகள்லாம் சேர்த்து வச்சுதான் மேடையில சொல்ற வழக்கம் உண்டு. ஏன்னா புராணங்கள்ல நடக்கிறத சொன்னாலும் சரி, இலக்கியங்கள்ல சங்க இலக்கியங்கள்ல சொல்றத அது நடந்ததை சொன்னாலும் நிறைய பேர் நினைப்பாங்க 200 வருஷத்துக்கு முன்னாடி முடியும், 2000 வருஷத்துக்கு முன்னாடி முடியும், இன்னைக்கெல்லாம் இதை செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. அன்னைக்கு கர்ணன் இந்த கைக்கு கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு கர்ணனால கொடுக்க முடியும்பா, நம்மளால முடியாது நிறைய பேர் நினைப்பாங்க. அதனாலதான் அறம் செய்ய விரும்பு நம்ம பேசினா இன்னைக்கு என்னென்ன நடக்குது, நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க, என்ன மாதிரியான அறங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா
அவங்களெல்லாம் செய்ய முடியுது, நம்மளால முடியாதாங்கிற எண்ணம் நமக்கு வரும். இப்ப மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு மேரத்தான் போட்டி நடக்குது. மேரத்தான் போட்டினா நமக்கு தெரியும், சும்மா ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் ஓடுற ஓட்ட பந்தயம் இல்ல, கிலோமீட்டர் கணக்குல ஓடணும். அந்த ஓட்ட பந்தயத்துல நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஓடுறதுக்கு அந்த உடையோட இருக்காங்க. அந்த ஷூஸ் போட்டுட்டு, டிஷர்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நிக்கிறாங்க. நின்றுட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு வயசான அம்மா, அந்த அம்மா முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு, ரொம்ப மெலிவான தோற்றம், முக்கா காலுக்கு சேலை கட்டியிருக்காங்க, கால்ல செருப்பு கூட இல்லை. அந்த மேரத்தான் போட்டி துவங்குது. இது மகாராஷ்டிரா மாநிலத்துல பாராமதிங்கிற ஊர்ல நடந்த ஒரு செய்தி. இந்த போட்டி தொடங்குது, எல்லாரும் ஓடுறாங்க. என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த 67 வயது நிரம்பிய அந்த பெண் முதலிடத்துக்கு வர்றாங்க. செய்தியாளர்கள்லாம் ஓடி வந்து கேக்குறாங்க, எப்படிமா இத்தனை சின்ன பசங்க ஓடுறாங்க, அவங்கள விட நீங்க எப்படிமா முன்னாடி வந்து ஜெயிச்சீங்கன்னு சொன்னோன்னே, அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, என்னுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு இதய நோய், அறுவை சிகிச்சை பண்ணணும், இதுல கிடைக்கிற காசை வச்சுதான் என்னால செய்ய முடியும், அதனால ஓடுனேன், அதனால ஓடி ஜெயிச்சேன்னு சொன்ன அந்த அம்மாவுடைய பெயர் லதா பகவான். இப்போ 100 பயிற்சி நிறுவனங்களும் 1000 கோச்சுகளும் செய்ய முடியாததை என்னுடைய கணவர் எப்படியாவது வாழ வேண்டும் என்று நினைக்கும் ஒரு உள்ளம் ஜெயித்து காட்டும். அதுதானே இதுக்கு உதாரணம். ஏன்னா அடுத்தவர்கள் வாழ வேண்டும்னு நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யாரா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் கணவரா இருந்தாலும் அம்மா அப்பாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அடுத்தவர்கள் வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டால் நம்ம ஜெயிக்க முடியும். இப்ப ஓடின மத்த பிள்ளைங்க எல்லாம் எதுக்காக ஓடி இருப்பாங்க? எனக்கு காசு வேணும், எனக்கு தங்க பதக்கம் வேணும்ங்கிறதுக்காக ஓடி இருப்பாங்க. ஆனா இந்த அம்மா கணவர் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக ஓடுனாங்க, அதனால அவங்க ஜெயிச்சாங்க. எப்பொழுது நாம் அடுத்தவர்களுக்காக ஓட தொடங்குகிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு வெற்றி நிச்சயம். இதை நம்ம சுயநலமா கூட எடுத்துக்கலாம். அறம் செய்ய விரும்பினா அதுல அடுத்தவங்களுக்கும் சந்தோஷம் இருக்கு, அடுத்தவங்களுக்கு அறம் செய்யணும்னு நினைச்சு நம்ம ஓடணும்னா அதுக்குள்ள நமக்கும் வெற்றி இருக்கிறது, அதனால நமக்கும் சந்தோஷம் தான். இப்ப யாராவது தானம் தர்மம்னு வந்து கேட்டா நம்ம என்ன கொடுப்போம்? காசு பணம் கொடுப்போம். இல்ல ரொம்ப அவங்கள பார்த்தா வருத்தமா இருக்குன்னா கையில காத போட்டுக்கத கழட்டி கூட கொடுப்பாங்க சில பேரு, இல்ல கூட்டிட்டு போய் ஒரு வேலை கூட வாங்கி கொடுப்பாங்க. ஆனா கேரளா மாநிலத்துல இது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்த செய்தி. கேரளா மாநிலத்துல ஒரு ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டலுடைய பேர் சாந்தி ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு சலீல்ங்கிற ஒரு 27 வயது நிரம்பிய ஒரு சின்ன பையன் ஓரமா உட்கார்ந்து பயங்கர சோகத்துல அழுதுட்டு இருக்கான். அதை பார்த்த ஒரு பெண்மணி வந்து ஏன்பா அழுகுற, என்னாச்சுன்னு கேக்குறாங்க. கேட்டோன்னே அதுக்கு அந்த பையன் சொல்றான், எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருச்சு, டயாலிசிஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த கிட்னிய சுத்தகரிப்பு பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க, இதுக்கு மேல நான் பழக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க புதுசா ஒரு கிட்னி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னா முன்னாடியே கவர்மெண்ட்ல சொல்லி வச்சு அதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும். அதுக்கு ஒரு பெரிய கியூ இருக்கும், வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும், 10 வருஷம் ஆகும். அதனால அது வரைக்கும் நான் தாங்க மாட்டேன், நான் நிச்சயமா உயிர் பழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அந்த அம்மா கொஞ்சம் கூட யோசிக்கல, முன்பின் தெரியாது, சொந்தக்காரங்க கிடையாது, அந்த அம்மாவுக்கு யாருமே தெரியாது. இந்த சலீல்ங்கிற பையனை அன்னைக்குதான் அந்த அம்மா முதல் தடவை பாக்குறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய கிட்னியை அந்த பையனுக்கு அந்த அம்மா கொடுத்தாங்க. அந்த அம்மாவினுடைய பெயர் உமா பிரேமன். இன்னைக்கு நீங்க கூகுள்ல போய் பார்த்து கேட்டீங்கன்னா தெரியும், உமா பிரேமன் போடுங்க, இந்த செய்தி வரும். ஏன்னா இது நிலாச்சோறு என்ற புத்தகத்திலே இந்த செய்தியை பதிவிட்டு இருக்கிறார்கள். யாருக்கு மனசு வரும்? சொந்த அம்மாவுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ காசு பணம் கொடுக்கறது இன்னைக்கு கஷ்டம். இப்ப யாராவது நம்ம சொந்த சித்தப்பாவுக்கோ பெரியப்பாவுக்கோ கிட்னி ஃபெயிலியர் ஆயிருச்சு, கிட்னி கொடுக்கலாம், நம்ம கொடுப்போமா? ஆண்டவர் 2 கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்தா கூட நம்மளால உயிர் வாழ முடியும். ஆனா யாருக்கு மனசு வரும்? ஆனா முன்பின் தெரியாத ஒரு மனிதருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு பெண்மணிக்கு தோன்றுகிறது என்றால் எப்பேற்பட்ட உள்ளம் நம் சமகாலத்தில் வாழும் ஒரு மனிதருக்கு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, மனுஷங்க தான் இப்படியா? மிருகங்கள்? தாய்லாந்து தெரியும்ல, நம்ம நாட்டு பக்கத்துல ரைட் சைட்ல இருக்கு தாய்லாந்து. தாய்லாந்துல ஒரு நேஷனல் பார்க், கியாய் யாய் நேஷனல் பார்க், அது பேர் வாயில வரல, நமக்கு தெரியாத மொழி தானே, எப்படியாவது சொல்லிட்டு போவோம். கியாய் யாய் நேஷனல் பார்க்னு ஒரு நேஷனல் பார்க்.
அங்க ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சியோடைய உயரம் 492 அடி. அவ்வளவு பெரிய நீர்வீழ்ச்சி. அந்த நேஷனல் பார்க்னா உங்களுக்கு தெரியும், விலங்குகள்லாம் அங்கதான் சரணாலயம் எல்லாமே அங்கதான் இருக்கும். அதை வச்சு பாதுகாக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல நிறைய மிருகங்கள் இருக்கு. அதுல ஒரு யானை என்ன பண்ணுதுன்னா, அந்த நீர்வீழ்ச்சி மேல இருந்து 492 அடி நீர்வீழ்ச்சி மேல இருந்து தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு யானை வருது. யானை தண்ணி குடிக்கும் போது தெரியாம தவறி அந்த நீர்வீழ்ச்சியில விழுந்துருது. அந்த குட்டி யானை விழுந்தோடனே அம்மா யானை வேகமா பதப்பதைச்சு போய் அது விழுந்ததை பார்த்தோடனே ஓடி வருது அதை காப்பாத்த போய் அந்த யானையும் அந்த நீர்வீழ்ச்சியில விழுந்துருது. இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா குட்டி யானை விழ போதுன்னா அம்மா யானை ஓடி வந்து காப்பாத்தும். தன்னுடைய உயிரை ஒரு தாய் தன் பிள்ளைக்காக சமர்ப்பிப்பது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஆனா இங்க என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த நீர்வீழ்ச்சியில இந்த தமிழ்நாட்டோட எந்த நியூஸ் பேப்பர்லயும் வரல, ஆங்கில பத்திரிகையில இதை போட்டிருந்தாங்க. அந்த நீர்வீழ்ச்சியில அதே நேரத்தில் அதே நீர்வீழ்ச்சியில் ஒரு யானையை காப்பாற்றுவதற்காக மற்றொரு யானை என்று 11 யானைகள் அந்த நேரத்தில் அங்கே உயிரை விட்டு இருக்கிறது. சொந்தம் கிடையாது. அந்த யானைக்கு இன்னொரு யானை என்ன யானைன்னே தெரியாது. ஒரே கூட்டம் கூட கிடையாது. யானைங்கிற நம்முடைய இனம் அவ்வளவுதான். நான் என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, அந்த யானையை நான் காப்பாற்றுவேங்கிறதுக்காக 11 யானை உயிரை விடுதில்ல. மிருகங்களே இப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு 6 அறிவு இருக்கு. நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு மனிதனுக்கு கஷ்டம்னா ஓடி போய் உதவி செய்ய வேண்டாமா? இப்ப எங்க அப்பத்தா வீட்டுல ஒரு பாட்டி வந்தாங்க, கீரை வித்துக்கிட்டே வந்தாங்க. எங்க அப்பத்தா வீட்டுக்குள்ள இருந்தாங்க, ஒரு பாட்டி கீரை வித்துக்கிட்டே வந்தாங்க. அந்த பாட்டி கீரை கட்டு 10 ரூபான்னு சொன்னாங்க. எங்க அப்பத்தா இல்ல, அந்த கட்டு 5 ரூபான்னா நான் வாங்குவேன், இல்லைன்னா வாங்கவே முடியாதுன்னு சரியான பேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நமக்கு தான் தெரியுமே, ஆட்சிமார்கள் பேரம் பேசுறதுல கெட்டி. ஒரு 1/2 மணி நேரம் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அந்த பாட்டிய பாக்குறேன், எங்க அப்பத்தாவை பாக்குறேன், பாத்துக்கிட்டே இருக்கேன். பேரம் பேசி கடைசியில எங்க அப்பத்தா 5 ரூபான்னு வாங்கி போட்டாங்க. கீரை கட்டை வாங்கின உடனே எங்க அப்பத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா 10 ரூபா சொன்ன கட்டை 5 ரூபான்னு வாங்கி போட்டோம் அப்படி. அந்த பாட்டி எந்திரிக்கும் பொழுது இந்த கீரை கூட இருக்குல்ல, அதை தூக்கி தலையில வைக்க சொல்றாங்க. வைக்கும் போது எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது கொஞ்சம் தடுமாறி டக்குன்னு உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்தோடனே எங்க அப்பத்தா வந்து என்னாச்சுமா அப்படின்னோடனே, காலையில இருந்து சாப்பிடல, தலையெல்லாம் சுத்துது, அதனாலதான் கொஞ்சம் தடுமாறிட்டேன்னு சொன்னாங்க. சொன்னோடனே எங்க அப்பத்தா உள்ள வா, நீ முதல்ல உள்ள வாத்தா அப்படின்னு உட்கார வச்சு 4 இட்லி சட்னி சாம்பார் நல்லா சாப்பிட்டாங்க அந்த பாட்டி. அதுக்கப்புறம் ஒரு லோட்டா காப்பியை நல்லா குடிச்சாங்க. குடிச்சு முடிச்சுட்டு நீங்க நல்லா இருக்கணும்பா அப்படின்னு அந்த பாட்டி கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிட்டாங்க. நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துட்டே இருந்துட்டு எங்க அப்பத்தாட்ட கேட்டேன், அப்பத்தா 10 ரூபா கீரை கட்ட 5 ரூபாய்க்கு பேரம் பேசி 1/2 மணி நேரம் கயத்த போக்குனேன். இப்ப நீ கொடுத்த 4 இட்லியும் ஒரு லோட்டா காப்பியோட விலை 40 ரூபாயாவது இருக்கும். இதுக்கு நீ அப்பவே அந்த 10 ரூபாய்க்கு கீரை கட்டை வாங்கி இருந்தீங்கன்னா அந்த பாட்டி வாங்கிட்டு அப்பவே கிளம்பிருக்கும். 40 ரூபா மிச்சமா இருக்குமா இல்லையா அப்படின்னு. அதுக்கு எங்க அப்பத்தா ரொம்ப அழகா ஒரு பதில் சொன்னாங்க. அது வியாபாரம், வியாபாரத்தில் தர்மம் கிடையாது, இது தர்மம், தர்மத்தில் வியாபாரம் கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுதான் நம்மளுடைய தமிழர்களுடைய மரபு. இப்ப சுவாமி விவேகானந்தர் ஒரு விஷயம் சொல்லுவார், பசித்தவருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து சாமி கும்பிடுறோம், கரெக்டா? சாமிக்கு என்னென்னவோ செய்யறோம். சாமிக்கு வந்து அலங்காரம் செய்யறதா இருக்கட்டும், சாமிக்கு வந்து டொனேஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் செய்யறோம். ஆனா சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லுவார், பசித்தவனுக்கு தேவை பகவத்கீதை அல்ல, ஒரு துண்டு ரொட்டின்னு வரும். அவ்வளவுதான். பசித்தவனுக்கு தேவை உபதேசம் இல்லை, பசித்த வயிறுக்கு ஒரு கைப்பிடி சோறு, இதை கொடுத்தா போதும், அதுவே சந்தோஷம். இப்ப நம்ம கடவுள் கிட்ட வேண்டும் போதெல்லாம் என்ன மாதிரி வேண்டுவோம்? பிரார்த்தனை வைப்போம். எனக்கு வேண்டுறது நடந்தா, நான் வேண்டிக்கிட்டது நடந்தா, இந்த மாதிரி நடந்துட்டா, என் பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைச்சிட்டா, என் மருமகளுக்கு குழந்தை பிறந்துட்டா, நான் உனக்கு கெடா வெட்டுறேன், நான் அங்க பிரதட்சணம் பண்றேன், இந்த மாதிரி பல வேண்டுதல்கள் வைப்போம். ஆனா ஒரு வித்தியாசத்துக்கு, இனிமேல் இந்த வேண்டுதலை சில நேரங்கள்ல இறைவன் காது கொடுத்து கேட்டு இருப்பார், சில நேரம் நடக்காமல் போயிருக்கும், இறைவன் கேட்டு இருக்க மாட்டார். ஆனா இனிமேல் ஒரு வித்தியாசத்துக்கு இறைவன் கிட்ட வேண்டும் பொழுது
இது வரைக்கும் ஒரு 6 வருஷமா ஒரு சின்ன விஷயத்துக்காக என் அண்ணன் கிட்ட பேசாம இருக்கேன். என் அண்ணன் கிட்ட போய் நானே பேசுறேன், இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுன்னு நீங்க கேட்டு பாருங்களேன், நிச்சயமாக நிறைவேறும். அதே மாதிரி ஒரு பிள்ளையோட கல்வி செலவை மொத்தமா நான் ஏத்துக்கிறேன். மொத்தமா என்னால முடியலனாலும் ஒரு வருஷம் அந்த பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன். இல்லாத பிள்ளைக்கு நீ எனக்கு இந்த வேண்டுதலை பண்ணி கொடு, என் மருமகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், என் மகனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இந்த வேண்டுதலை நீ செஞ்சு கொடு சாமின்னு கடவுள்கிட்ட வேண்டி பாருங்களேன், நிச்சயமாக நடக்கும். ஏன்னா நீங்க கெடா வெற்றேன்னு பிற உயிரை பலி கொடுப்பதை விட, அழகு குத்திக்கிறேன்னு தன்னைத்தானே படித்துக் கொள்வதை விட, பிற உயிர்களுக்காக நான் வாழ்கிறேன் என்று நீங்கள் விரும்புவதைத்தான் அந்த ஆண்டவனே விரும்புவான். இப்படி நீங்க வேண்டி பாருங்க, நிச்சயமா அது நடக்கும். ஏன்னா அதுதான் சந்தோஷம். ஒரு செட்டியார் என்ன பண்ணாரு, வேக வேகமா வேர்க்க விறுவிறுக்க கோவிலுக்கு நடந்து வந்தார். கோவிலுக்கு நடந்து வந்ததை பார்த்துட்டு விழா கமிட்டியில எல்லாம் வந்து என்ன இவ்வளவு வேர்க்க விறுவிறுக்க நடந்து வரீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த செட்டியார் சொன்னாரு, ஆட்டோ கேட்டேன், 100 ரூபாய் சொன்னாங்க. இங்க இருந்து இங்க 15 நிமிஷம் நடந்தா வந்துடலாம், இதுக்கு எதுக்கு 100 ரூபாய் ஆட்டோ, 50 ரூபாய் நான் கொடுத்துருப்பேன், 100 ரூபாய் கேட்டாங்க, ரொம்ப ஜாஸ்தி, நான் நடந்தே வந்துட்டேன் அப்படின்னு வந்தார். வந்து என்ன பண்ணாருன்னா, சரி எதுக்குண்ணே வந்தீங்க, இவ்வளவு வேர்க்க விறுவிறுக்க 100 ரூபாய் ஆட்டோ காசை மிச்சப்படுத்தி எதுக்கு வந்தீங்கன்னு அந்த செட்டியார் மஞ்சப்பையில இருந்து 1 லட்சம் ரூபாய் எடுத்தார். எதுக்குண்ணே அப்படின்னா, சிவன் கோயிலுக்கு நன்கொடைங்க. உடனே அந்த விழா கமிட்டிக்கு பயங்கர ஆச்சரியம், என்ன ஒரு 100 ரூபாய் ஆட்டோக்கு மிச்சப்படுத்தி 1 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுக்குறீங்க, இதுக்கு அந்த ஆட்டோக்கு 100 ரூபாய கொடுத்துருக்கலாம்ல. உடனே அதுக்கு செட்டியார் ரொம்ப அழகா பதில் சொன்னார், இந்த காசை மிச்சப்படுத்தி அடுத்த வருஷம் சிவன் கோயிலுக்கு 1,100,000 ரூபாய நன்கொடை கொடுப்பேன்னு. அதனாலதான் சொல்லுவோம், செட்டியார் சிக்கனம் சிவன் கோயில் வாகனம் அப்படிம்போம். ஏன்னா எல்லாத்துக்குமே மனசுதான் காரணம். கரெக்டா? ஏன்னா நான் அப்ப சொன்ன மாதிரி மனசு இருந்தா போதும், செய்யறதுக்கு காசு பணம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. 10 ரூபாய் கையில இருக்கா, என்ன தனியா கை தட்டுறீங்க நீங்க, எனக்கு இல்லையா? ஓ, ஒரு 10 ரூபாய் கையில காசு இருக்கு அப்படின்னா நம்ம 8 ரூபாய் செலவுக்கு போக 2 ரூபாய் மிச்சம் இருக்கா, அந்த 2 ரூபாய் ஒரு கோயிலுக்கு கொடுத்தோமா, யாரோ இல்லாதவங்களுக்கு கொடுத்தோமா, அதுதான் சந்தோஷம். ஏன்னா எல்லாத்துக்குமே மனசுதான் காரணம். இப்ப நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா, இப்ப பக்கத்து வீட்டுல ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கோம், பக்கத்து வீட்டுல நல்லது நடக்குது, நம்ம என்ன சொல்லுவோம், இந்த கடவுளுக்கு எல்லாம் கண்ணே இல்லையா, அவெல்லாம் என்னென்ன பண்ணா, அவனுக்கு போய் கடவுள் நல்லது செய்யறாரே நினைப்போம். இதே நம்மளுக்கு நல்லது நடந்தா கடவுள் கண்ணை திறந்துட்டா இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? அதே மாதிரி இப்ப நமக்கு கெட்டது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு கெட்டது நடக்குது, அப்ப என்ன சொல்லுவோம், கடவுள் நல்லவங்களை சோதிப்பார் ஆனா கைவிட மாட்டாருன்னு. அதாவது நம்ம நல்லவங்களா கடவுள் சோதிப்பாரா ஆனா கைவிட மாட்டாராம். இதே பக்கத்து வீட்டுக்கு நடக்குது, கெட்டதா நடக்குது, என்ன சொல்லுவோம், கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடுனா நல்லா வேணும் அப்படிம்போம். இப்போ ஒரே விஷயம் தான், நமக்கு நடக்கும் போது வேற மாதிரி பாக்குறோம், பக்கத்து வீட்டுக்கு நடக்கும் போது அவன்லாம் இப்படிதான் இருக்கணும், அவனுக்கு கடவுள் நல்லா கொடுத்தாரு நல்லா வேணும் அப்படின்னு நினைப்போம். இப்போ எல்லாத்துக்குமே இந்த மனசுதான் காரணம். இப்ப அதே மாதிரி நம்ம வீட்டுல 12 மணிக்கு ஒரு ராத்திரி ஜல் ஜல்னு சத்தம் கேட்குதுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவோம், எங்க மாமியாரோட நாத்தனாரோட அம்மாவோட கடைசி புள்ள பிறந்து இறந்துடுச்சான், நம்ம வீட்டுல தெய்வமா வாழுதுன்னு சொல்லுவோம். நம்ம வீட்டு தெய்வம் எங்க வீட்டுல குடி இருக்கு, எங்களை பாத்துக்கிறதுக்காக இருக்குன்னு சொல்லுவோம். இதே பக்கத்து வீட்டுல 12 மணிக்கு ஜல் ஜல்னு சத்தம் கேட்குது, என்ன சொல்லுவோம், அந்த வீட்டுல பேய் நடமாட்டம் இருக்கு, அந்த வீட்டு பக்கம் யாரும் போகாதீங்க, அந்த வீட்டை யாரும் வாங்காதீங்கன்னு சொல்லிடுவோம். இப்ப எல்லாத்துக்குமே நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதுதான் காரணம். ஒரு தடவை என்னாச்சுன்னா, சுவாமி சின்மயானந்தா இருக்காருல்ல, இந்த சின்மயா மிஷன் அதெல்லாம் கேள்விப்படுறோம்ல, சின்மயா ஸ்கூல் எல்லாம் இருக்கு. இந்த சுவாமி சின்மயானந்தா என்ன பண்ணி இருக்கிறார், டெல்லியில இருந்து மும்பை வரைக்கும் பிளைட்ல போயிருக்கிறார். பிளைட்ல போகும்போது மும்பையில போய் இறங்குறதுக்கு முன்னாடி பனி மூட்டமா இருந்திருக்கு. டெல்லியில மும்பையில என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிளைட்டை இங்க லேண்ட் பண்ண முடியாது, ஏன்னா கொஞ்சம் பனி மூட்டமா இருக்கு, அதனால பிளைட் திரும்ப டெல்லிக்கே நாங்க போறோம்னு சொல்லிட்டாங்க. பிளைட்ல கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் பயங்கர கோபம், என்னடா டெல்லியில இருந்து மும்பைக்கு வந்தோம், வந்தா இறங்க முடியாம திரும்ப டெல்லிக்கே போக வேண்டியதா இருக்கேன். எல்லாரும் கோபத்துல இருக்கும் போது டெல்லியில வந்து பிளைட் லேண்ட் ஆக போகுது. அப்ப திரும்ப பிளைட்ல பைலட் அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இல்ல இப்ப மும்பைல பனி மூட்டம் கிளியர் ஆயிடுச்சான், அதனால நம்ம திரும்ப மும்பைக்கே போறோம்னு சொல்றாங்க.
இப்ப சம எரிச்சல் உள்ள இருந்தவங்களுக்குலாம் இந்த சுவாமி சின்மயானந்தா மட்டும் ரொம்ப அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு. நம்மளுக்கு எப்பவுமே நம்ம கோவத்தை விட நம்ம கோவப்பட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கிறவர் அமைதியா இருந்தாரா இன்னும் கோவம் ஜாஸ்தி ஆகும். அது என்ன, நம்மளுக்கு மட்டும் கோவம் வருது, இவன் மட்டும் எப்படி அமைதியா இருக்க போச்சுன்னு இன்னும் கோவம் ஜாஸ்தி ஆகும். அது மாதிரி சுவாமி சின்மயானந்தா கோவமா இருக்கிறத பார்த்துட்டு அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல இருந்தவருக்கு ரொம்ப கோபம். என்ன இப்படி பிளைட்ல நம்மளை அங்கேயும் இங்கேயும் அலக்கடிக்கிறாங்க. டெல்லியில இருந்து மும்பைனாங்க, மும்பைல இருந்து டெல்லினாங்க, திருப்பி டெல்லியில இருந்து மும்பைன்றாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட கோபமே வரலையா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டோடனே சுவாமி சின்மயானந்தா என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஒரு தடவை தான் ஃபிளைட் டிக்கெட் எடுத்தேன், ஆனா இந்த 3 தடவை ஃபிளைட்ல கூட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாராம். ஏன்னா நம்ம எப்படி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம்ங்கிறது தான் இருக்கு. எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரே மாதிரியான நிகழ்வுகள் தான் இருக்கு இல்லையா? வீட்டுக்கு வீடு வாசப்படி, எல்லார் வீட்லயும் சண்டை இருக்கு, எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கு. எப்படி எடுத்துக்கிறோம்ங்கிறதுலதான் சந்தோஷம் இருக்கு. ஏன்னா எல்லார் வீட்லயுமே மிக கடுமையான சூழலை கடந்து போக வேண்டிய நிலையும் இருக்கும், நம்ம சந்தோஷமான நிலையும் இருக்கும். ஆனா நம்ம அதை எப்படி பாக்குறோம் அப்படின்னு நம்ம பார்வையில தான் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே லியோனார்டோ டாவின்சி தெரியும். ஓவியர் தெரியுமா? மோனலிசா ஓவியத்தை வரைந்தவர், உலக புகழ் பெற்ற அந்த ஓவியத்தை வரைந்தவர் டாவின்சி. இத்தாலிய மன்னர் என்ன பண்றாரு, டாவின்சிய கூப்பிட்டு ஜீசஸோட ஓவியத்தை வரையணும். இந்த லாஸ்ட் சப்பர்னு சொல்லுவாங்க கிறிஸ்துவத்துல, லாஸ்ட் சப்பர், அந்த 12 சீடர்களும் உள்ள அந்த ஓவியம் நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. 12 சீடர்களும் கடைசி விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சேர்ந்து உணவு சாப்பிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஓவியம் டாவின்சியுடைய ஓவியம். இந்த ஓவியத்தை வரையணும். இத்தாலிய மன்னர் கிட்டத்தட்ட ஒரு 1495 அந்த வருஷத்துல நடந்தது. இந்த ஓவியத்தை வரைய சொல்லி டாவின்சியை கூப்பிட்டு சொல்றாரு. ஏன்னா அவர் தான் பயங்கர புகழ் பெற்ற ஒரு ஓவியர். அப்ப மோனலிசா ஓவியத்தை வரைந்ததான். அந்த மோனலிசா ஓவியம் ரொம்ப அழகா இருக்கும். எங்கிட்ட இருந்து பார்த்தாலும் நம்மளை பாக்குற மாதிரியே இருக்கும். கோவமா இருக்கிற மாதிரி நினைச்சோம்னா கோவமா இருக்கிற மாதிரி இருக்கும், சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகான ஓவியம். அதனால அந்த இத்தாலிய மன்னர் டாவின்சியை கூப்பிட்டு இந்த ஓவியத்தை வரைய சொல்றாரு. இப்ப இந்த ஓவியத்தை வரையும் பொழுது இந்த ஓவியத்துல ஜீசஸோட முகத்தையும் வரையணும். ஜீசஸ 30 வெள்ளிக்கு காட்டி கொடுத்தாருல ஒருத்தர், யூதாஸ்ங்கிறவர் தான் ஜீசஸ காட்டி கொடுப்பார். அதனாலதான் ஜீசஸ் சிலுவை சுமந்துட்டு போவார். அதுதான் வரலாறு. இப்போ அந்த யூதாஸுடைய முகமும் அந்த கடைசி விருந்து லாஸ்ட் சப்பருக்கு ஓவியத்துல நம்ம வரையணும். இப்ப இவர் மற்ற சீடர்கள் எல்லாம் வரைஞ்சிட்டாரு. இவருக்கு இப்ப இயேசுடைய முகத்தையும் வரையணும், யூதாஸுடைய முகத்தையும் வரையணும். இப்ப இவர் தேடிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா ஒரு மாடல் வச்சுதான் அந்த மாடலை பார்த்து ஓவியம் வரையணும். கரெக்டா யாராவது ஒரு ஓவியர் உட்கார வச்சு உங்க முகத்தை பார்த்து அப்படியே வரையலாம். இவர் தேடிட்டே இருக்காரு. ஒரு நாள் ஒரு கிட்டாரிஸ்ட், ஒரு கிட்டார் வாசிக்கக்கூடிய ஒரு சின்ன இளைஞரை ரோட்ல பாக்குறாரு. பார்த்தோடனே இந்த இளைஞர்கிட்ட டாவின்சி சொல்றார், இந்த மாதிரி நான் இயேசுடைய ஓவியத்தை வரையணும். அவருக்கு முன்னுடைய முகம் ரொம்ப அழகா சாந்தமா அமைதியா இருக்கு. ஏன்னா அவர் மியூசிக் பண்றவர், கிட்டாரிஸ்ட், ரொம்ப சாந்தமா இருக்கு. அதனால உட்காரியா உன் முகத்தை பார்த்து நான் வரைஞ்சுக்கிறேன்னு கேட்கிறாரு. அந்த கிட்டாரிஸ்டும் சரி நான் உட்கார்றேன்னு உட்கார்ந்துட்டாரு. டாவின்சி அந்த ஓவியத்தை வரைய ஆரம்பிக்கிறாரு. அப்படியே வரைஞ்சிட்டாரு. அதுதான் இயேசுவின் முகமாக இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது உண்மையாகவே ஒரு கிட்டாரிஸ்டுடைய முகம். இப்ப அடுத்து அவர் யாருடைய முகத்தை வரையணும்? யூதாஸுடைய முகத்தை வரையணும். இப்ப யூதாஸ் ரொம்ப வன்மமும் கோபமும் வக்ரமும் உள்ள ஒரு முகமாக யூதாஸுடைய முகம் இருக்கணும். ஏன்னா அதுதானே சரியா இருக்கும். அவர் தானே காட்டி கொடுத்தாரு. அப்ப அந்த யூதாஸுடைய முகத்துக்காக தேடிக்கிட்டே இருக்காரு. யாருமே கிடைக்கல. 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மன்னரும் இத்தாலிய மன்னரும் கூப்பிட்டு கேட்டுட்டே இருக்காரு. நானும் இன்னும் வரைஞ்சிடுறேன்னு டாவின்சி சொல்லிக்கிட்டே இருக்காரு. சொல்லிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு செய்தி வருது. சிறையில இருந்து ரொம்ப கொடூரமாக கொலை செய்து சிறைக்கு சென்ற ஒரு நபர் இன்றைக்கு விடுதலை ஆகிறார்னு ஒரு செய்தி வருது. அந்த செய்தியை பார்த்தோன்னே டாவின்சிக்கு புரிஞ்சிருது. சரி, இதுதான் சரியான நேரம், நம்ம அவரை போய் பார்த்து வரைஞ்சோம்னா கரெக்டா இருக்கும், அதுதான் யூதாசனுடைய முகமாக இருக்கும்னு டாவின்சி அந்த நபரை சந்திக்க போறார். சிறைச்சாலையில இருந்து அந்த நபர் வெளியில வர்றார். அந்த நபர் வெளியில வந்தோடனே இதே டாவின்சி சொல்றாரு, இந்த மாதிரி யூதாசனுடைய முகத்தை நான் வரையணும், எனக்கு நீங்க மாடலா உட்கார்ந்தீங்கன்னா உங்க முகத்தை பார்த்து நான் அப்படியே வரைஞ்சுக்குவேன்னு சொல்றாரு. சொன்னோடனே இவரும் உட்கார்ந்துட்டாரு. டாவின்சி வரைய ஆரம்பிக்கிறார்.
வரைய ஆரம்பிச்சோடனே அந்த நபர் சிரிக்கிறார். சிரிச்சோடனே டாவின்சிக்கு எதுவுமே புரியல. எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னோடனே அந்த யூதாஸுக்கு மாடலா வந்து உட்கார்ந்துருக்க கொடூரமாக கொலை செய்தவர் அவர் சிரிச்சுட்டே சொன்னார். இப்ப சஸ்பென்ஸ் ஒரே நிமிஷம் இருக்கு, நான் தண்ணி பிடிச்சிட்டேன். இப்ப அந்த மாடல் வந்து சிரிக்கிறார். கரெக்டா? சிரிச்ச உடனே டாவின்சிக்கு எதுவுமே புரியல. உடனே அதுக்கு யூதா சொல்றாரு, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுக்கு மாடலா ஒரு முகத்தை வச்சு வரைஞ்சிங்கல்ல, அது நான் தான் சொன்னேன். இப்ப எப்ப எது நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அமைதியா இருக்கிறவங்க, சாந்தமா இருக்கிறவங்க யூதாசா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள்ல தான் இருக்கு. ஏன்னா எது எப்ப வேணாலும் நடக்கலாம்ல. அதனால அவர் அப்ப யூதாச வரைஞ்சு முடிச்சுட்டு கொண்டு போய் கொடுத்துட்டாரு. ஆனா அது ஒரு மிகப்பெரிய தெளிச்சியாக இன்றைக்கும் கிறிஸ்தவத்தை பத்தி எழுதுற எல்லா புத்தகத்திலையும், இந்த லாஸ்ட் சப்பர் ஓவியத்தை பத்தி எழுதுற எல்லா புத்தகத்திலையும் இதை குறிப்பிட்டுட்டே இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா சில பேர் கோவிலுக்கு போவாங்க, நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தட்டை கொடுப்பாங்க, சாமி பேர்லயே அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சாமி பேர்ல 10 ரூபா தான் இருக்கும் தட்டு. சாமி பேர்லயே அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வெளியில வர்றதுக்குள்ள எனக்கு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், என் மருமகனுக்கு குழந்தை பிறக்கணும், என் மருமகனுக்கு வீடு கிடைக்கணும், இன்னும் பெரிய லிஸ்டே போடுவாங்க. இதுக்கு அந்த சாமியோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும் தெரியுமா? இதுக்கு நீ உன் பேர்லயே அர்ச்சனை பண்ணிருக்கலாமே, எதுக்கு என் பேர்ல அர்ச்சனை பண்ணன்னு இருக்கும். அதனால இப்படி சில பேர் வந்து உலகத்துக்காக நான் நல்லவங்க அப்படின்னு சில பேர் தன்னைத்தானே ஏமாத்திக்குவாங்க. சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணா நம்ம நமக்குன்னு எதுவுமே கேட்டுக்கல, நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு நம்மள நாம ஏமாத்திக்கிறது அது. ஆனா உண்மையாவே அடி மனசுல நம்ம மனசுல என்ன இருக்குங்கிறத நம்ம யோசிக்கணும். ஒரு சின்ன குடிசை இருந்தது. அந்த சின்ன குடிசை 2 பேர் தான் இருக்க முடியும் அந்த குடிசையில. அந்த குடிசையில வயசான ஒரு கணவனும் மனைவியும் படுத்திருக்காங்க. வெளியில ரொம்ப ஜோன்னு மழை பெய்யுது. வெளியில ஒரு சத்தம் கேக்குது, அம்மா அப்படின்னு ஒரு வயசானவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டோடனே இந்த கணவருக்கு மனசு கேட்கல. குடிசையோட கதவை திறந்து வெளியில போய் பாக்குறாரு. வெளியில போய் பார்த்தா ஒரு முதியவர் நிக்கிறாரு. என்னன்னு கேட்டோன்னே இந்த முதியவர் சொல்றாரு, ரொம்ப குளிரா இருக்கு, மழை ரொம்ப ஜோன்னு பெய்யுது, இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் உங்க குடிசையில நான் இருந்துக்கட்டான்னு கேக்குறாரு. கேட்டோன்னே அந்த கணவருக்கு மனைவிய பாக்குறாரு. மனைவி சொல்றாங்க, நம்ம 2 பேர் படுக்கிறதுக்கு தான் இடம் இருக்கு, அவரெல்லாம் உள்ள கூப்பிட்டீங்கன்னா யாருக்குமே இடம் இருக்காதுன்னு சொல்றாங்க. கணவர் சொல்றாரு, நம்ம 2 பேர் படுக்கிறதுக்கு இடம் இருக்கு, ஆனா உட்கார்ந்துகிட்டோம்னா 3 பேர் உட்கார்ந்துக்கலாம்ல, அவர் உள்ள வரட்டும்னு சொல்றாரு. சொன்னோடனே அந்த வயசானவர் உள்ள வந்து உட்கார்ந்துடுறாரு. 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. மழை விடவே இல்லை, பயங்கரமா மழை பெஞ்சிட்டே இருக்கு. திரும்ப ஒரு குரல் கேக்குது, ஆமா அப்படின்னு சின்ன வயசு பையனோட குரல் கேக்குது. கேட்டோடனே கணவர் கதவை திறக்கிறார். இன்னைக்கு ராத்திரி உள்ள இருந்துக்கட்டுமான்னு அந்த சின்ன பையன் கேட்கிறான். மனைவி முடியாதுன்றாங்க, முறைக்கிறாங்க. உடனே கணவர் சொல்றாரு, 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இடம் இருக்கு, இப்ப நின்றுக்கிட்டோம்னா 4 பேர் நின்றுக்கலாம்லன்ற. சரின்னு அந்த சின்ன பையனை உள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. 4 பேர் அந்த குடிசைக்குள்ள நின்றுட்டு இருக்காங்க. அடுத்து மா அப்படின்னு ஒரு சத்தம். கதவை திறந்து பார்த்தா ஒரு எரும மாடு. கணவர் மனைவியை பாக்குறாரு. மனைவிக்கு சரியான கோபம். ஆத்தி, நம்ம கணவர் இந்த செட்டியார் என்ன பண்ணுவாரு, இதை உள்ள விட்டுட்டு நம்மளெல்லாம் வெளியில தள்ளிடுவாரு அப்படின்னு இந்த ஆட்சிக்கு சரியான கோவம், அந்த மனைவிக்கு சரியான கோவம். உடனே அந்த கணவர் பார்த்துட்டே இருக்காரு, என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படியாவது நெருக்கி நெருக்கி நம்ம எல்லாரும் உள்ள இருந்துக்கோமே அப்படின்னு மனைவிட்ட அப்படி கேட்கிறாரு. கேட்டோன்னே மனைவி, முடியவே முடியாது, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க, எல்லாரும் வந்து போறதுக்கு இது என்ன சத்திரமா, முடியவே முடியாது, எரும மாடு தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, மனுஷங்களுக்கு இடம் கொடுத்தீங்க சரி பண்ணோடனே இந்த கணவருக்கு மனசு கேட்கல. இந்த கணவர் வந்து சரி எரும மாட்டுக்கு இடம் இல்லைன்னா எனக்கும் இடம் இருக்க வேண்டாம், இந்த வீட்டுல நானும் வீட்டை விட்டு வெளியில போறேன், இந்த குடிசையை விட்டு கணவர் வெளியில போயிடுறாரு. கணவர் வெளியில போனோடனே அந்த முதியவர், அந்த சின்ன பையன், எரும மாடு, அந்த கணவர், அந்த 4 பேரும் வெளியில வந்துடுறாங்க. மனைவி மட்டும் அந்த குடிசைக்குள்ள இருக்காங்க. குடிசைக்குள்ள இருந்தோடனே இவங்க நடந்து போறாங்க. அடுத்த நிமிஷம் இடி விழுந்து மின்னல் விழுந்து இந்த குடிசை எரிஞ்சு போயிடுது. இப்ப என்ன அர்த்தம், எரும மாடா இருந்தாலும் சரி, மனுஷங்களா இருந்தாலும் சரி, அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம நல்லா இருப்போம், நம்மளுடைய உயிரை அந்த ஆண்டவன் காப்பாற்றுவார். ஆனா நம்ம மட்டுமே நல்லா இருக்கணும்னு நினைச்சோம்னா நம்மளுடைய முடிவு நம்மளுடைய கையில் தான். அடுத்தவங்களுக்கு செஞ்சோம்னா
நம்ம நல்லா இருக்கும். நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சோம்னா நம்மளும் நல்லா இருக்க முடியாது, அடுத்தவங்களும் நல்லா இருக்க முடியாது. ஒரு கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு வெளியில வர்றாரு ஒருத்தர். வெளியில வெளியில வர்றாரு. வெளியில வரும்போது இன்னொரு துறவி உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாரு. பார்த்துட்டு இந்த கோவில்ல இருந்து வெளியில வந்தவர் ஒரு துறவியா ஆகணுங்கிற நினைப்பு இருக்கிறவர், ஆனா இன்னும் துறவி ஆகல, வெளியில இருக்கிற துறவியா பாக்குறாரு. அந்த நினைப்பு இருக்கிறவர் என்ன பண்றாரு, ஒரு கடை வச்சிருக்கிறாரு, ஊர் பக்கம் ஒரு கடை வச்சிருக்கிறாரு. அந்த துறவிய பார்த்துட்டு சரி ரொம்ப பாவமா இருக்கே அப்படின்னு ஒரு 10 ரூபாய் காசை போட்டுட்டு நடந்து போறாரு. நடந்து போகும்போது அன்னைக்கு கடைக்கு போறாரு. போனா பார்த்தா கடையில வியாபாரம் ஓஹோன்னு நடக்குது. இதே மாதிரி இந்த கடை வச்சிருக்கிறவர் என்ன பண்றாரு, கடைக்காரர் டெய்லி காலையில கோவிலுக்கு போவாரு, வெளியில வருவாரு, அந்த துறவிக்கு 10 ரூபாய் போடுவாரு, இவர் கடைக்கு போவாரு, வியாபாரம் ஓஹோன்னு நடக்கும். இப்படியே வழக்கமா நடந்துகிட்டே இருந்தது. இதே மாதிரி ஒரு நாள் கோவில்ல இருந்து வெளியில வரும்போது அந்த துறவிக்கு 10 ரூபாய் போட போறாரு. துறவி எங்கேயோ எஞ்சி போயிட்டு இருக்கிறாரு. உடனே இந்த கடைக்காரரும் துறவி பின்னாடியே போறாரு. துறவி பின்னாடியே போனதை பார்த்துட்டு நீங்க எங்க போவாரு, இந்த துறவி எப்பயுமே நம்ம கோவில் வாசல்ல தானே இருப்பாரு, எங்கேயோ போயிட்டு இருக்கிறாருன்னு பின்னாடியே போறாரு. பார்த்தா துறவி அவருடைய குருவை பாக்குறாரு. குருவை பார்த்தோன்னே இந்த வியாபாரிக்கு டக்குன்னு ஒரு எண்ணம் வருது, நம்ம துறவிக்கு 10 ரூபாய் போட்டோம், வியாபாரம் ஓஹோன்னு நடந்தது. இப்ப நம்ம துறவியோட குருவுக்கு 100 ரூபாய் போட்டோம்னா வியாபாரம் எப்படி நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த துறவியோட குருவுக்கு அன்னைக்கு 100 ரூபாய் போடுறார். 100 ரூபாய் போட்டுட்டு நேரா கடைக்கு வரார். அன்னைக்கு கடையில இன்கம் டாக்ஸ் ரைடு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் முடிச்சுட்டு வியாபாரம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து துறவியை பார்க்க வர துறவிட்ட கேட்கிறார், ஏன்பா உனக்கு நான் டெய்லி 10 ரூபாய் கொடுத்தேன், நான் ஓஹோன்றதே வியாபாரம் நல்லா போச்சு, இன்னைக்கு உன் குருவுக்கு நான் 100 ரூபாய் கொடுக்கிறேன். நான் இன்னைக்கு குருவுக்கு 100 ரூபாய் கொடுத்தேன். வித்தியாசமா சொல்றாங்க. அந்த குருவுக்கு நான் 100 ரூபாய் கொடுத்தேன், எப்படி என் வியாபாரம் இன்னைக்கு நொடிஞ்சு போச்சுன்னு துறவிட்ட கேட்டோன்னே துறவி சொன்னாரு, இதனால நீ 10 ரூபாய் கொடுத்ததெல்லாம் நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சு கொடுத்தீங்க, ஆனா அந்த 100 ரூபாய் கொடுத்தது நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு கொடுத்தீங்க. என்னைக்கு நீங்க நல்லா இருக்கணும், இதை நம்ம செஞ்சா நமக்கு புண்ணியம் கிடைக்கும் நினைச்சு செய்றீங்களோ அது உங்களை கீழேதான் இருக்கும். நீங்க அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு செய்யணும். ஏன்னா நீங்க நிறைய பேர் உதவி செய்வாங்க, நானும் உதவி செய்கிறேன், அறம் செய்கிறேன்னு ஒரு பெரிய டியூப் லைட் கொடுப்பாங்க. இந்த டியூப் லைட்ல வெளிச்சமே வராத அளவு பேரு போட்டுருவாங்க. எனக்கு நல்லது நடக்கணும், கடவுள் புண்ணிய கணக்குல எழுதணும், இன்னைக்கு நான் நல்லது செஞ்சேன்னா எனக்கு நல்லது நடக்கும்னு நிறைய பேர் வியாபார நோக்கத்துல நல்லது செய்வாங்க. அப்படி நல்லது செய்யறதுக்கு நம்ம சும்மாவே இருக்கலாம். நம்ம எப்ப அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நல்லது செய்யறோமோ அன்னைக்குதான் நம்ம நல்லா இருக்க முடியும். இப்ப நான் நிறைவா ஒரே ஒரு பாட்டு, சங்க இலக்கியத்துல இருக்கிற ஒரு பாட்டை மட்டும் சொல்லி நான் நிறைவு பண்ணிடுறேன். பிசிராந்தையார்னு ஒரு புலவர், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிசிராந்தையார் புலவர் ஒரு அழகா, ரொம்ப அழகா ஒரு பாட்டு வரியில எழுதுவார். என்ன கேள்வி பிசிராந்தையார்ட்ட கேட்பாங்கன்னா, வயசானா எல்லாருக்கும் வர பிரச்சனை என்ன? நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை வருது, ஆனா எல்லாருக்கும் யுனிவர்சலா வர பிரச்சனை நரமுடி. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த பிசிராந்தையாருக்கு ஒரு 60-70 வயசாயிருக்கும், ஆனா ஒரு நரமுடி கூட இல்லையா. உடனே அதனால எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இந்த பிசிராந்தையார்ட்ட கேட்கிறாங்க, எப்படி உனக்கு இவ்வளவு வயசாயிருச்சு ஒரு நரமுடி கூட இல்ல, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டோன்னே இதுக்கு பிசிராந்தையார் பதில் சொல்றாரு. அது ஒரு பெரிய பாட்டு. அந்த பாட்டோட பொருளை மட்டும் நான் சொல்றேன். அவர் என்ன சொல்லுவாருன்னா, என்னுடைய மனைவி ரொம்ப நல்லவங்க, என்னுடைய குழந்தைகள் ரொம்ப நல்லவங்க, எனக்கு கீழே வேலை பார்க்கிறாங்கல்ல அவங்களும் ரொம்ப நல்லவங்க, என்னுடைய அரசன் இருக்கான்ல அந்த நாட்டை ஆள்பவன் அவனும் ரொம்ப நல்லவரு, அதை விட ரொம்ப முக்கியமா என் ஊர்ல இருக்கிற எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, அதனால எனக்கு முடி நரைக்கலன்னு சொன்னாராம். இப்ப இதுக்கும் என்ன சம்பந்தம்? இது எங்கேயாவது நடக்குமா? இப்ப மனைவி நல்லவங்களா இருக்கிறது சரி, குழந்தைங்க நல்லவங்களா இருக்கிறது சரி, ஆனா ஊர்ல இருக்கிற எல்லாரும் நல்லவங்க, அரசனும் நல்லவங்க, கீழே வேலை பார்க்கிறவங்க எல்லாரும் நல்லவங்க, இது எப்படி சாத்தியம்
அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்தா அங்கதான் பிசிராந்தையாரோட மைண்ட் செட்டை நம்ம யோசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் நிறைய இடத்துல கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்றதே, கல்யாணம் பண்ணிட்டமே சேர்ந்து வாழ்றது நிறைய பேர், இந்த சமூகத்துக்காக சேர்ந்து வாழ்ந்தவங்க நிறைய பேர், குழந்தைகளுக்காக சேர்ந்து வாழ்ந்தவங்க நிறைய பேர். ஏன்னா இங்க நிறைய பேர் கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 40 வயசு ஒருத்தருக்கு போன் வருதுன்னா அப்புறம் சரி வச்சுறேன், இந்த மாதிரி 4 வார்த்தை தான் பேசினாருன்னா அங்கிட்ட இருந்து பேசுறது யாரு? அவருடைய மனைவி. அதே மாதிரி மனைவி ஏதோ வாங்கிட்டு வர சொல்றாங்க, ஒரு கிலோ தக்காளி வாங்கிட்டு வர சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தக்காளியை வாங்கிட்டு வந்தோடனே சின்னதா போச்சு பெருசா போச்சு, காய் வெட்ட வாங்கிட்டு வந்தீங்க அழுகி போச்சு, இந்த அழுகுனதா பார்த்து இந்த கடைக்காரன் இழிச்ச வாங்கி நம்ம தலையில கட்டிட்டான் அப்படின்னு ஏகப்பட்ட குறை சொல்லுவாங்க. 1 கிலோ தக்காளிக்கு 1 மூடை குறை சொல்லுவாங்க. இந்த தக்காளி சட்னி வைக்கிறாங்களோ இல்லையோ வாங்கிட்டு வந்தவரை சட்னி ஆக்கி போடுவோம். அந்த மாதிரி கணவனும் மனைவியுமே இன்னைக்கு நிறைய பேர் சேர்ந்து வாழ்றதுங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாத்த குறையும் தான் கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா இப்ப எழுத்த வீட்டுக்காரரு நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் கதவை திறந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டாருன்னா நம்ம டக்குன்னு யாருமே நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன்னு சொல்லவே மாட்டோம். ஏன்னா ஒருவேளை நல்லா இருக்கேன்னு சொல்லி அவர் கண்டு போட்டு நமக்கு ஏதாவது கெட்டது நடந்து போச்சுன்னா, அதனால நல்லா இருக்கேன்னு சொல்லனாலும் பரவாயில்ல, கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஏதோ உங்க புண்ணியத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்கு கூட யாருக்கும் வாய் வராது. ஏன்னா எல்லாரையுமே நல்லவங்களா பாக்குறது அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வராது. இப்ப நமக்கு ஒரு நரமுடி கூட இல்லாம நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாரும் நல்லவங்க முதல்ல நம்ம நம்பணும். குற்றம் பார்க்கி சுற்றம் இல்லை. எல்லாரும் நல்லவங்க நம்ம நினைச்சோம்னா நம்ம என்னைக்கும் நல்லா இருக்கும். நீங்க இன்னைக்கு 117 வருஷம் ஒரு அம்மையார் வாழ்ந்திருக்காங்க. கின்னஸ் ரெக்கார்ட்ல அவங்களுடைய பேர் மரியான் பேரு, அவங்களுடைய பேர் போட்டிருக்காங்க. அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, எப்படி நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, எப்படி 117 வயசு வரைக்கும் வாழ்றீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேட்டப்ப அதுக்கு பிசிராந்தையார் முதல் இன்றைக்கு 117 வருஷம் வாழுகின்ற மரியா அம்மை வரை அவர்கள் சொல்லும் ஒரே பதில், என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்கன்னு சொல்றாங்க. இப்ப நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க நம்ம நம்பணும்னா நம்ம என்னைக்கும் நல்லா இருப்போம். அதனால எப்பொழுதும் எல்லாரையும் நல்லவங்க நம்ம நினைப்போம், நல்ல எண்ணங்களை விதைப்போம், நல்ல செயல்பாட்டை செய்வோம். நல்லதை செய்ய முடியவில்லை என்றாலும் நல்ல வார்த்தைகளையாவது பேசுவோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். இதுவரை கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் நம்மளை கட்டி வைத்த திருமதி கபிலா விசாலாட்சியை பாராட்டி மகிழ்வோம். அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்க திருமதி நாச்சம்மை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திருமதி நாச்சம்மை அவர்கள் மொட்டை கோபுரத்தை முழு கோபுரமாக்கிய அமராவதி புதூரில் பிறந்தவர்கள் என்பது எங்கள் பேத்தி, மேலும் எங்கள் ஊருக்கு வந்த மருமகள். கபிலா விசாலாட்சி மதுரையில் வாழ்ந்து இப்பொழுது திருச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவும் கோட்டை, அதுவும் கோட்டை. கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாமே. திருமதி கபிலா விசாலாட்சியை நம்மிடையே அழைத்து வந்த டாக்டர் சிவ சாமிநாதன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். டாக்டர் திரு சிவ சாமிநாதன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்க திரு புலியூர் வேலப்பண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நீண்ட நாள் புலியூரில் வேலை பார்த்ததனால் புலியூர் வேலப்பண்ணன் என்று கூறிவிட்டேன். அவர்கள் பலவான்குடி வேலப்பண்ணன் அவர்கள். திருமதி கபிலா விசாலாட்சி குறிப்பிட்ட திரு ஆடிட்டர் ராமசாமியின் தந்தையார் அவர்கள். நன்றி சொல்லும் நேரம் இது. இதுவரை இந்த நிகழ்ச்சியை
பொறுமையாக இருந்து கேட்ட நாட்டார்களுக்கும் நகரத்தார்களுக்கும் எங்கள் வேணா வேணா கரை வைரவன் கோயில் நகரத்தார் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒத்துழைத்த கரண்டிற்கும் மைக்கை நல்ல முறையில் பணி செய்ய வைத்த திரு குமரப்பன் அவர்களுக்கும் எங்கள் நன்றி. வெயில் நேரத்தில் நம் ஊரில் தூசி வராமல் தண்ணீர் அடித்து தூசியை வரவிடாமல் செய்த அன்பர்களுக்கும் அந்த லாரி டிரைவருக்கும் எங்கள் நன்றி. தண்ணீர் தாகம் தீர்த்து வைத்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அன்பர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி முடிந்த பின் நாற்காலிகளை எடுத்து வைத்தால் தான் சாமி புறப்பாடு செய்ய முடியும். அந்த நாற்காலிகளை எடுத்து வைக்கும் நபர்களுக்கும் நன்றி. வீடியோ போட்டோ எடுத்து எங்களை மகிழ்வித்த அன்பர்களுக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி சொல்லும் நேரத்தில் இரவு 10:30 அளவில் தீபாராதனை நிகழ்ச்சி நடைபெறும். அதன் பின் சாமி புறப்பாடு நடைபெறும். அந்த நிகழ்ச்சிக்கும் எல்லோரும் வந்திருந்து வேணா வேணா கரை வைரவன் கோவில் 8ஆம் மண்டபப்படி நிகழ்ச்சியை சிறப்பித்து தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.